புஷ்கர நவாம்சம்னு சொல்லி ஒரு செய்தி, சரிங்களா? அது ரொம்ப வித்தியாசமாக ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்கணும். புஷ்கர நவாம்சத்தை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இங்கே கிடையாது இந்த சபையில். நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புஷ்கர நவாம்சம் யாருக்கு தெரியாது? ஐயாவுக்கு தெரியாது, ஒரே ஒருத்தருக்கு தெரியாது, மற்ற அத்தனை பேருக்கு தெரியும். ஆமாங்களா இல்லைங்களா? தெரியும். சப்ஜெக்ட் சொல்ல வந்தால் இதுதானான்னு சொல்லிடுவீங்க. இப்போ அது தெரியல, அதுதான் மேட்ரு. சப்ஜெக்டை பற்றி பேசும்போது என்ன சொல்லிடுவீங்க? ஓ, இதுதான் புஷ்கர நவாம்சமா? ஆமாம்ல, சரி 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 அப்படின்றீங்க. புஷ்கர நவாம்சம் தெரியாமல் ஒரு ஜோதிடர் இருக்க முடியாது. காலபுருஷ தத்துவம் 12 ராசிகள், ஒவ்வொரு ராசியிலும் 9 நட்சத்திர பாதங்கள், மொத்தம் 108 நட்சத்திர பாதங்கள். அந்த 108 நட்சத்திர பாதங்களிலே 24 பாதங்களுக்கு ஒரு கணம் உண்டு. எத்தனை பாதங்கள்யா? 24 பாதங்களுக்கு கணம் உண்டு. அந்த பாதங்களை புஷ்கராம்சம், புஷ்கரன் அவாம்சம், புஷ்கராம்சம் சொல்லுவாங்க. முதல்ல புஷ்கரம் என்பது வடமொழி வார்த்தை. அந்த வடமொழி வார்த்தைக்கு தமிழிலே அர்த்தம் என்னவென்பதை காண முயற்சிக்கும் பொழுது, புஷ்கரம் என்ற வார்த்தைக்கு புனிதம், அந்த ஹோலினஸ், புனிதம்னு அர்த்தம், சரிங்களா? அதனால்தான் ஆலயத்திலே இருக்கக்கூடியதான, ஆலயத்திலே இருக்கும் அந்த சின்னஞ்சிறு குளத்திற்கு புஷ்கரணின்னு பேர். அது புனித தீர்த்தம்னு பேர். அங்கே இருந்து தான் இறைவனுக்கே திருமஞ்சனத்துக்கு தண்ணி போகும். அங்கே இறங்கி நம்ம முதல்ல கால் கழுவக்கூடாது, நம்ம அங்கே தான் இறங்கி காலை கழுவிட்டுருப்போம், அப்போ தான் மூஞ்சியை கழுவிட்டுருப்போம். அதான் தப்பு. புஷ்கரணியை தொடவே கூடாது. புஷ்கரணி தீர்த்தம் ஒன்லி ஃபார் தட் காட் அண்டு காடஸ். அங்கேருந்து தீர்த்தம் எடுத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகத்துக்கு செல்லும் என்றால் அது எவ்வளோ புனிதமான தீர்த்தம். அப்போ புஷ்கரம் என்ற வார்த்தைக்கு புனிதமானது. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவது, பல சிக்கல்களை களைவது, எப்படினாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படியான அந்தஸ்து கொண்ட பாதத்துக்கு புஷ்கர நவாம்சம், புஷ்கராம்சம் பேர். அந்த தகுதியை பெறக்கூடிய பாதங்கள் மொத்தம் 24. 108 பாதத்தில் மொத்தம் எத்தனைங்க? 24 பாதங்களுக்கு தான் புஷ்கராம்சம் என்ற தகுதியை பெறக்கூடிய, அந்தஸ்தை பெறக்கூடிய தன்மை உண்டு. அது என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்போம், சரிங்களா? முதல்ல விம்சோத்தரி திசை, உடுமகா திசைன்னு சொல்லுவோம். அந்த உடுமகா திசையில் முதல் யார் வருவா, அடுத்து யார் வருவா, அடுத்து யார் வருவான்னு கிரகங்களை வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு அட்டவணை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கேது முதல்ல வரது யார்? கேது. அஸ்வினி மகமூலம், சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். இது ஆர்டர், இதான் வரிசை. இது எல்லாருக்கும் தெரிய அடிப்படை. கேது, சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், 9 கிரகங்களை சொல்லியாச்சு. இது எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, ஒரு சின்ன எளிய வழி, அதுக்காக சொல்கிறேன். அப்போ 1வது கிரகம் கேது, 2 சுக்கரன், 3 சூரியன், 4 சந்திரன், 5 செவ்வாய், 6 ராகு, 7 குரு, 8 சனி, 9 புதன். சரியா? ஆர்டர். இந்த வரிசையில் 1ஆவதாக வரக்கூடிய கிரகம், 5ஆவதாக வரக்கூடிய கிரகம், 9ஆக வரக்கூடிய கிரகம், இந்த 3 கிரக நட்சத்திரங்களும் புஷ்கரம் என்ற அந்தஸ்தை பெற இயலாது. அழகாக மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஈஸியாக புரியும். 1, 5, 9 வரிசையில் 1வது கிரகம் யாரு? கேதுவின் நட்சத்திரங்கள் என்ன? அஸ்வினி மகம் மூலம் புஷ்கராம்சம் என்ற அந்தஸ்தை பெற இயலாது. 2வது கிரகம் சுக்கரன், 3வது கிரகம் சூரியன், 4வது கிரகம் சந்திரன், 5வது கிரகம் செவ்வாய். செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், புஷ்கர நவாம்சம் என்ற அந்தஸ்தை பெற இயலாத நட்சத்திர பாதங்கள். 6வது கிரகம் ராகு, 7வது கிரகம் குரு, 8வது கிரகம் சனி, 9வது கிரகம் புதன். புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற 3 நட்சத்திரங்களுக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. எளிமையாக புரிஞ்சதா?
அப்படின்னா 9 கிரகங்களின் 6 கிரகங்களின் நட்சத்திரங்களுக்கு, மன்னிக்கவும் 3 கிரகங்களின் நட்சத்திரங்களுக்கு புஷ்கராம்சம் என்ற தகுதி இல்லை. 6 கிரகங்களின் நட்சத்திரங்களுக்கு புஷ்கராம்சம் என்ற தகுதி உண்டு. அதிலே குறிப்பிட்ட பாதங்களுக்கு. அப்போ முதல் கிரகம் கேது. புஷ்கர நவாம்சம் என்ற தகுதியை தரக்கூடிய தன்மை அந்த கேதுவின் நட்சத்திரங்களுக்கு இல்லை. அஸ்வினி மகம் மூலம் ஒதுக்கப்பட்டது. இரண்டாவதாக வரக்கூடிய கிரகமானது சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு 3 நட்சத்திரம் உண்டு. பரணி, பூரம், போராடம். பரணியின் 4 பாதங்கள், பூரத்தில் 4 பாதங்கள், போராடத்தில் 4 பாதங்கள். 4 4 4 12 பாதங்களும் புஷ்கர நவாம்சம் என்ற தகுதியை பெற முடியாது. அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்களிலே 3வது பாதத்திற்கு மட்டும் அந்த தகுதி உண்டு. பரணி 3, பூரம் 3, போராடம் 3. அடுத்ததாக சூரியன். கேது முடிஞ்சது, கேது முடியலை, கேது நட்சத்திரம் புறக்கணிக்கப்பட்டது. அடுத்ததாக சுக்கிரன். இப்போ 3வது சூரியன். சூரியன் நட்சத்திரம் 3, கார்த்திகை, உத்தரம், உத்தராடம். 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம் என்ற தகுதியை பெறுகின்றது என சொல்லி ஜோதிடம் என்ற அந்த வேதம் கூறுகிறது. கார்த்திகை 1, கார்த்திகை 4, உத்தரம் 1, உத்தரம் 4, உத்திராடம் 1, உத்திராடம் 4. சந்திரன். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். சந்திரனுக்கு 3 நட்சத்திரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களிலே 2வது பாதங்கள் ரோகிணி 2, அஸ்தம் 2, திருவோணம் 2. இந்த பாதங்கள் புஷ்கர நவாம்சம் என்ற அந்தஸ்தை பெறக்கூடியதான பாதங்கள். சரியா? சந்திரன் முடிஞ்சது. சந்திரனுக்கு அடுத்ததாக வரும் கிரகம் செவ்வாய். ஏற்கனவே சொல்லப்பட்டது, செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் என்ற நட்சத்திரங்கள் புஷ்கர நவாம்சம் என்ற தகுதியை பெற இயலாது. செவ்வாயை கடந்து சென்றால் அடுத்து வருபவர் ராகு. திருவாதிரை, சுவாதி, சதயம் 3மே என்னது? ராகுட நட்சத்திரங்கள். அந்த ராகுவின் நட்சத்திரங்களுடைய 4ஆம் பாதத்திற்கு மட்டும் அந்த தகுதி உண்டு. திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4, ஒரு 3 பாதம். அதை கடந்து சென்றால் குரு பகவான். புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி. குரு பகவானுடைய நட்சத்திரங்களிலே 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம் என்ற தகுதியை பெறக்கூடிய பாதங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புனர்பூஷம் 2, புனர்பூஷம் 4, விசாகம் 2, விசாகம் 4, பூரட்டாதி 2, பூரட்டாதி 4. இதெல்லாம் என்னங்க? புஷ்கர நவாம்சம் உள்ள பாதங்கள். குருவை கடந்து அடுத்ததாக சென்றால் வரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானின் நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. சனி பகவானுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதியின் 2வது பாதங்கள் புஷ்கர நவாம்சம் என்ற தகுதியை பெறுகின்றன. பூசம் 2, அனுசம் 2, உத்திரட்டாதி 2. ஏற்கனவே கூறியது போல் புத பகவானின் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற 3 நட்சத்திரங்களும் புஷ்கர நவாம்சத்தை பெற இயலாது. ஆக சுக்கிர பகவானின் நட்சத்திரங்களான பரணி, பூரம், போராடம், சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்தரம், உத்தராடம், சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம், ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம், குரு பகவானின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, சனி பகவானின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களுக்கு, அந்த நட்சத்திரங்களிலே குறிப்பிட்ட பாதங்களுக்கு புஷ்கராம்சம் என்ற தகுதியை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அவ்வாறு நீங்கள் கணக்கீடு செய்து பார்ப்பீர்களேயானால் 24 நட்சத்திர பாதங்கள் மட்டுமே 108 நட்சத்திர பாதங்களிலே புஷ்கராம்சம் என்ற தகுதியை பெறக்கூடியதான அமைப்பிலே இருக்கிறது.
இது வரைக்கும் சொன்னது பழைய சப்ஜெக்டு. இப்போ தான் புது சப்ஜெக்டுக்குள்ளே போக போகிறோம். இது வரைக்கும் சொன்னது பழைய சப்ஜெக்டு எல்லாருக்கும் தெரியும். 108 நட்சத்திர பாதம் இருக்குது. ஆமாங்க, 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 108 நட்சத்திர பாதம், அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீட்டில் 9 பாதம். ஆமாங்க, 12 வீட்டில் 108 பாதம். அதெல்லாம் கணக்கில் எங்களுக்கு தெரியுங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 24 நட்சத்திர பாதங்கள் புஷ்கர நவாம்சங்கிற அந்தஸ்தை பெறுது, அதுவும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன தான் சொல்ல வந்திருக்கீங்க? இதில் கிரேடு இருக்குது. ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடுன்னு கிரேடு இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க ஜோதிடர்கள், இந்த 24 நட்சத்திர பாதங்களிலே எவரொருவருக்கு கிரகம் நின்று திசை நடத்துகிறதோ அந்த கிரகமானது புஷ்கராம்சம் என்ற அந்தஸ்து கொண்ட நட்சத்திர பாதத்திலே நின்று திசை நடத்துவதால் அந்த திசை அவனுக்கு அமோகமான பலனை தரும் என சொல்லி அதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. எந்த கிரேடில் யார் நிற்கணுமோ அவங்க நிற்கணும், சும்மா இல்லை. புஷ்கராம்சம்னா என்ன சொன்னேன் அர்த்தம்? புஷ்கராம்சம்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? புனிதமானது, புனிதமான அந்த பாதத்தில். இப்போ பாருங்க, 24 நட்சத்திர பாதத்தில் 9 பாதம் தான் எடுப்பேன். 18 பாதம் அவுட்டு, 9 பாதம் மட்டும்தான் எடுப்பேன். அந்த 9 பாதத்தில் கிரகம் நிற்கணும். யாரை நின்னாலும் ஜெயிக்க முடியாது, இன்னாரை நிற்கணும். ஸோ ஃபில்டரிங் 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 அப்படி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக ஜெயிச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அந்த கிரகம் யாருக்கு தசை நடத்துதோ எங்கேயோ போயிடுவான். அப்போ 24 நட்சத்திர பாதங்கத்திலையும் 9 கிரகம் நின்றுச்சுன்னா ஒரு ஆள் ஜெயிச்சிருவான்னா எத்தனை பேர் ஜெயிக்கிறது? அத்தனை பேரும் ஜெயிச்சிடலாம். அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. அப்போது அதில் என்னது, மொதல் சுற்றில் பாஸு. அப்பாடா 100 பேர் அட்டன் பண்ணாங்கடா இன்டர்வியூ. மொதல் சுற்றில் பாஸ் ஆகி 27 பேர் செலக்ஷன் ஆகிட்டான். அதில் நான் ஒருத்தன். நீ மாதிரி அந்த உட்காந்துருப்பான். இருந்தாலும் உள்ள என்ன இருக்கும், திக்கு திக்குன்னு இருக்கும். 2ஆம் சுற்று கூப்பிடுறான். 27 பேர் உள்ளே போயிட்டு வெளியே வருவாங்க. 11 பேர் அனௌன்ஸ் பண்ணுவான். 16 அவுட்டு. ஆமாவா சார்? சொல்லுங்க. அந்த 11 பேரில் நானும் ஒருத்தன். 2வது ரவுண்டும் ஜெயிச்சிட்டோம். இந்த 3வது ரவுண்டு இருக்கே, என்ன பண்ணுறது? 3வது ரவுண்டு உள்ளே போனால் 3வது ரவுண்டில் 4 பேர் செலெக்ஷன், 11ல் 7 அவுட்டு. அந்த நாளில் நானும் ஒருத்தன் ஜெயிச்சிட்டேன். 4வது ரவுண்டு ஒரே போஸ்டிங். பாருங்கள், ஒரு போஸ்டிங்க்கு 100 பேர் அப்ளை பண்ணி 100 பேர்த்த கூப்பிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு பாதி அவுட்டு, செகண்ட் ரவுண்டு மீதி அவுட்டு, 3வது ரவுண்டில் 4 பேர் செலெக்ஷன் ஆகி வெளியில் உட்காந்துருக்கோம். எத்தனை போஸ்டிங்கு? ஒரே போஸ்டிங். இப்போ இந்த 4 பேர் உள்ளே போகணும். டைரக்டர் உட்காந்து கேட்பார். இது வரைக்கும் அட்டன் பண்ணது யார்? மேனேஜரு, அந்த மாதிரி தகுதியில் இருக்கிறவங்க. ஃபைனலாக உட்கார இன்டர்வியூவில் யார் உட்கார்றாரு? டைரக்டர் உட்காந்து கேட்பார். டைரக்டர் ஓகே அப்படின்னா முடிஞ்சது, ஓகே இல்லைன்னா முடிஞ்சது. 3 சுற்று வந்தது முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ எப்படி இருக்கும் மனசு? திக்கு திக்குன்னு இருக்கும். 4வது ரவுண்டு உள்ளே போய் 4 பேருக்கும் ஜஸ்ட்டு 10 நிமிஷம் தான். டைரக்டரெலாம் அப்படிலாம் பேச மாட்டார். டைரக்டரில் அவருடைய கான்டாக்டே வேறு மாதிரி இருக்கும். அவர் பேசுகிற தொனி, நாம் கொடுக்குற பதில், அதுலேயே அவர் கண்டுபிடிச்சவர். ஹீ இஸ் ஆப்ட் ஃபார் திஸ் போஸ்டிங். அவர் செலெக்ஷன் பண்ணிடுவார், டக்குன்னு செலெக்ஷன் பண்ணிடுவார். அப்படி செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரே ஒரு பேர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னார் இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் ஆகியிருக்கீங்க, மற்ற 3 பேரும் பெறப்படலாம் என சொல்லி வரும்பொழுது அந்த செலெக்ஷன் ஆனவருடைய மனம், அந்த மனோநிலை எவ்வளோ அற்புதமாக இருக்கும், என்ன ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்படி செலெக்ஷன் ஆனதில் நான் இருக்கேன். அந்த தன்மையில் ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் நின்று உங்களுக்கு தசை நடத்தணும். அதுதான் உங்களை கொண்டு போகும், உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும். எல்லா கிரகமும் எல்லா புஷ்கராம்சத்தில் நின்னாலுமே பலன் தராது. ப்ராக்டிக்கலாக வேணால் பேசி பார்ப்போம்.
நீங்கள் வேணால் நிரூபிங்க, நானும் நிரூபிக்கிறேன். புஷ்கராம்சில் நின்று ஒரு கரகம் தசை நடத்தி ஒரு ஆள் பாதாளத்துக்கு போயிருக்கிறான். நான் காட்டவா? தென் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் புஷ்கராம்சம்? ஐயா நம்ம இப்படி தொட்டு காமிக்கிறாரு, அந்த அவரே அப்படி தான் இருக்காரம்மா. ஸோ வாட் இஸ் சீக்ரெட் ஆஃப் புஷ்கராம்சம்? அப்போ புஷ்கராம்சத்தில் என்னமோ இருக்கு, என்னமோ செய்தி இருக்கு. 108ல் 24, 108ல் 24 செல்லாது. 108 பேர் அட்டன் பண்ணாங்க இப்போ இன்டர்வியூ, 24 பேர் தான் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். 24 பேர் உள்ளே போனானுங்க, 15 பேர் தான் ஜெயிச்சான் செகண்ட் ரவுண்டு. 15 பேர் உள்ளே போனதில் 6 பேர் தான் ஜெயிச்சான். 6 பேர் உள்ளே போனதில் 2 போஸ்டிங் தான், 2 பேர் தான் ஜெயிச்சான். அப்போ 108ல் 2 பேர் தான் ஜெயிச்சான்னா அந்த 2 பேருக்குடைய கணம் என்ன, அந்த ஜாதகத்தோட பலம் என்ன, நன்று நடத்தின திசை என்ன, அந்த கிரகம் யாரு, எப்படி அந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சார். 1.5 lakhs சேலரி. யூ ஆர் அப்பாயிண்டட் மிஸ்டர் ராமச்சந்திரன், வெரி கிளாட் டு மீட் யூ. டைரக்டர் பேசுகிறான். எப்படி இருக்கும் அந்த ராமச்சந்திரனுக்கு? அப்படியே என்ன மிதப்பார்? மிதப்பாரா மிதக்க மாட்டாரா? கண்டிப்பாக மிதப்பார். எதிர்பார்க்கவே இல்லைங்க, 108 பேர் 2 போஸ்டிங். மோதி தான் பார்ப்போமே, முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, ஜெயிச்சிட்டேன். புஷ்கராம்சம் அப்பேற்பட்டது. அப்போ புஷ்கராம்சம் 24 பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவன் ஜெயிச்சிருவான், ஜெயிக்க மாட்டான். யார் நிற்கணும், எங்கே நிற்கணும், அவங்க தான் ஜெயிப்பாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா வேண்டாமா? பார்க்கலாம். மறுபடியும் முதல்ல இருந்து வருவோம். கிட்டத்தட்ட சொல்லுங்க. உதாரணத்துக்கா எங்கே இருக்கு? சூரியன் சித்திரை 2, சந்திரன் உத்திராடம் 4, செவ்வாய் அஸ்தம் 2. சந்திர உத்திராடம் 4. சரி, செவ்வாய் அஸ்தம் 2. சூப்பர். புதன் சுவாதி 4. சூப்பர். குரு ஜெயிக்கல. ராகு மட்டும் உத்திராடம். யா ஜாதகம்? இது என்னோட. உங்கள் ஜாதகமா? பார்க்கலாம். அவருக்கு ஒரு ஆவல், என் ஜாதகம் தான் பார்த்துடலாமே, எவன் தான் என்னை காப்பாற்றுவான், எவன் தான் என்னை கைவிட்டுருவான், அதையும் தான் பார்த்துடலாம். என்னோடய வகுப்பில் மாணவர்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு மாணவி அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருந்தாங்க. என்னம்மா என்னமோ மாதிரி உட்காந்துருக்க, முகமே மாறி போச்சு அப்படின்னு. ஐயா, எனக்கு 5 புஷ்கர நவாம்சம் உண்டுன்னு சொல்லி பெருமையாக இருந்தேன். 4 அவுட்டு, 1 மட்டும் 3rd ரேங்க் வாங்கியிருக்கு. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க. 5 நட்சத்திர பாதங்கள், புஷ்கராம்ச நட்சத்திர பாதத்தில் எனக்கு கிரகம் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கணம். எனக்கு என்ன கணம்? ஒரு சின்ன ஒரு ஹெட்வைட்டு. என் ஜாத்தில் 9 கிரகத்தில் 5 கிரகம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. கடைசியில் நீங்கள் சொன்ன கணக்கு பற்றி பார்த்தா 4 அவுட்டு, ஒரே ஒரு கிரகம் மட்டும் 3rd ரேங்கில் உட்காந்துருக்கு. அந்த கிரகம் கேது. அந்த கிரகம் யாரு? கேது. அப்போ நான் சொன்னேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கேது 3வது ரேங்கில் பாஸ் ஆனது கேது. சி இஸ் எ யோகா மாஸ்டர். சி இஸ் எ யோகா மாஸ்டர். அந்த பெட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸு 70 ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே ஃபாரினர். ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்கும். நம்ப மாட்டீங்க நீங்கள், வேணால் அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் வேணால் தர்றேன், பேசி பாருங்கள். லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே நம்ம பாடம் எடுக்கிறதில்ல. சின்ன பொண்ணு நவ் சீஸ் நியர்லி 39 or 40, ரொம்ப போனால் 41 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யார்? ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு. திருமூலர் தந்த திருமந்திரத்திலே PhD பண்ணியிருக்கிறா. திருமூலர் தந்த திருமந்திரம், திருமந்திரத்தில் சொல்லப்படாத யோக செய்திகளா? யோக மார்க்கத்திலே அற்புதமான ஒரு செய்தி திருமூலருடைய திருமந்திரத்தில் இருக்குது. அந்த திருமந்திரத்தில் PhD பண்ணி டாக்டரேட் பட்டம் வாங்கி இன்றைக்கி யோகா கிளாஸ் டெய்லி 1 hour ஆன்லைன் கிளாஸ். ஆல் ஆர் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு. மேம் 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 எல்லாம் 55, 58, 60, 65. இந்த பொண்ணுக்கு வயசு 40. குரு ஸ்தானம் யாரு? கேது. என்ன ரேங்க்கு? 3rd ரேங்க் கேது. இதே கேது 1st ரேங்க் வாங்கியிருந்த நீ ஃபாரினுக்கே போயிருப்ப அப்படின்னு, உன்னை தூக்கிட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு. ஃபாரினுக்கே குடிப்பேன், அங்கே ஒரு வீடே ரெடி பண்ணி உனக்கு கொடுத்து உன்னை அங்கேயே தங்க வச்சு மாதம் ஒரு 50 லட்சம் சம்பளம் கொடுத்து
நீ நேரடி கிளாஸே நடத்த மாட்டுருவானுங்க, பேட்ச் போட்டு நடத்துட்டுருவானுங்க. மார்னிங் 2 பேட்ச் 100 100 200 ஸ்டூடெண்ட்டு, ஈவினிங் 2 பேட்ச் 100 100 200 ஸ்டூடெண்ட்டு. அது எங்கேயோ போயிடும். 3rd ரேங்கில் நின்ன ஒரு கேது 80 மாணவர்கள் ஆன்லைனில் இன்னைக்கு வந்து அந்த பெண்கிட்ட எல்லாமே வெளிநாட்டு மாணவர்கள் யோகா படிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு நீ ஒன்றும் பேசலை, வாய வரமாட்டேங்குது. இப்படிங்கிற அப்படி சொல்லுமான்னு. எக்ஸலண்ட்டியா, உங்கள் சப்ஜெக்டெல்லாம் எக்ஸலண்ட் சப்ஜெக்ட்டு. இவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டீங்க. புஷ்கர நவாம்சம் இவ்வளவு ஆழமானதா, இவ்வளவு நுணுக்கமானதா, இப்படி பார்க்கணுமா? பாருங்கள், எனக்கு 4 கிரகம் அவுட்டுங்க, அது 1 ஜெயிச்சிருச்சுல, சந்தோஷப்படு அப்படின்னு. பார்க்கலாமா? முதல் நட்சத்திரம் என்ன? சுக்கிரனி நட்சத்திரங்களான பரணி பூரம் போராடும். ஆமாவா? பரணி 3, பூரம் 3, பூராடம் 3. அது எங்கே இருக்கு? மேஷத்தில் இருக்கு, சிம்மத்தில், தனுசில். பரணி 3 மேஷத்தில், பூரம் 3 சிம்மத்தில், பூராடம் 3 தனுசில். ஓகேயா? அப்போ பரணி 3 மேஷத்தில் இருக்கு. மேஷத்தில் பரணி 3 எத்தனாவது பாதம்? 7வது பாதம். அசுபதி 1 2 3 4, பரணி 1 2 3, பரணி 3 7வது பாதம். சிம்மத்திலே பூரம் 3 7வது பாதம். சொல்லுங்க. தனுசிலே பூராடம் 3 7வது பாதம். 7வது பாதம் ஜெயிக்காது. 7னா வத, தாராபலனில் உள்ள போகணும். 7னா வத, சரிங்களா? அப்போ பரணி 3லே பூரம் 3லே பூராடம் 3லே ஒரு கிரகம் நின்று புஷ்கர நவாம்சம் என்ற அந்தஸ்தை பெற்றாலும் அந்த திசை கடைசியில் வதச்சே தீரும். அவனை எங்கேயோ ஒரு பக்கம் கொண்டு போய் சிக்க வச்சு விட்டுரும். எங்கேயோ ஒரு பக்கம் கொண்டு போய் அவனை என்ன பண்ணிடும்? சிக்க வச்சு விட்டுரும். செக் பண்ணி பாருங்க, வர ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்க. பரணி 3ல் இவனுக்கு ராகு நின்று ராகு தசை ஓடிட்டு இருக்கு. கடைசியில் அந்த ராகு ஆப்பு வைக்க போகுது. கடைசியில் வைக்கும். ஒரு 3 வருஷம் இருக்கும்போது ஆப்பு வைக்கும். சிக்க வச்சு விட்டுரும், வதச்சிடும். அவன் அப்படி நொந்து போயிடுவான். வதைன்னா என்ன? வச்சு செய்கிறதுன்னு அர்த்தம். நம்ம பாஷையில் பேசினா தான் புரியும். புரிஞ்சதா? வச்சு செய்கிறதுன்னு சொல்லுவானுங்க. அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. அந்த ராகு அருமையான ராகு, அற்புதமான ராகு. இந்த ராகு கிடைக்காத ராகு கிடச்சிருக்கு ஜோதிடர் சொல்லிகிட்டே வருவார். அந்த ராகு திசை என்ஜாயபுளாக போய்கிட்டே இருக்கும். கடைசி 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் முடிய போகிற ஓரத்தில் வச்சு செஞ்சிடும். என்னாச்சு? இல்லை அது புத்தி தப்பாக போயிடுச்சு. அந்த அவன் வந்துட்டான் புத்திக்காரன், இவன் வந்துட்டான், அது எவனும் வரல. இங்கே ராகு நின்ன பாதம் தப்பு. பரணி 3 மேஷத்தில் 7வது பாதம், பூரம் 3 சிம்மத்திலே 7வது பாதம், பூராடம் 3 தனுசிலே 7வது பாதம். அது புஷ்கராம்சமாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அடுத்து போலாமா? சூரியனோடது கார்த்திகை 1 கார்த்திகை 4, உத்தர 1 உத்தர 4, உத்திராட 1 உத்திராட 4. பார்க்கலாமா? கார்த்திகை 1 எங்கே இருக்கு? மேஷத்தில் இருக்கு, 9வது பாதம். ப்ளீஸ் எல்லாருமே பேசணும். நான் வந்து மாநாட்டில் பேசுகிற மாதிரி பேசலை, நான் கிளாஸ் நடத்துகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா கிளாஸ் நடத்தியே எனக்கு பழக்கம். அப்போ ஏற்றிருக்கவங்கள நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாணவர்களாகவே பாவிக்கிறேன். நீங்கள் என்னை விட அறிவில் பெரியவர்களாக இருக்கலாம், வயதில் பெரியவர்களாக இருக்கலாம். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் உண்டு. இருந்தாலும் இன்டராக்ஷன் இருக்கணும். நான் மட்டுமே பேசுனா அது வந்து யூடியூப்பு அல்லது ஜூம் கிளாஸை கூட ஸ்டூடெண்ட்ஸ் குறைவானுங்க. ஐயா இந்த இடம் புரியலை, ஐயா இது எனக்கு கொஞ்சம் இன்னொரு சொல்லுங்கன்னு. நீங்கள் அது ஒன்றுமே குறைய மாட்டேங்கிறீங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அமைதியாக உட்காந்துருந்தா 2 அர்த்தம். ஒரு இடத்துல ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, எதிர்த்து உட்காந்துருக்கவங்க அமைதியாக உட்காந்துருந்தா 2 அர்த்தம் தான். ஒன்று சப்ஜெக்டு புரியலை அல்லது சப்ஜெக்டு பிடிக்கலை. உங்கள் சப்ஜெக்ட் புரியலையா பிடிக்கலையா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இல்லைன்னா வேறு சப்ஜெக்ட் போகலாம். இதுதான் இங்கே பாதியில் அத்து விட்டு ஓடுறது.
புஷ்கராம்சம் ஆரம்பிச்சு இப்போ பாதிலே அத்து விட்டு உடனே ஒத்துக்குவீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டீங்க. அதனால் புஷ்கராமத்தை முடிச்சிடலாம். ஆக பரணி பூரம் போராட்டத்தை முடிச்சிட்டோம். இப்போ கார்த்திகை சூரியனின் நட்சத்திரங்கள் 1வது பாதம் 4வது பாதங்கள். கார்த்திகை 1, கார்த்திகை 4, உத்தரம் 1, உத்தரம் 4, உத்திராடம் 1, உத்திராடம் 4. கார்த்திகை 1 எங்கே இருக்குது? மேஷத்தில் 9வது பாதம். கார்த்திகை 4 எங்கே இருக்குது? ரிஷபத்தில் 3வது பாதம். தப்பு. 3னா என்ன? விபத்து. 3னா விபத்து தார. அந்த வீட்டில் அது 3வது பாதம். ஆமாவா இல்லையா? மேஷத்தில் கார்த்திகை 1 9ஆம் பாதம். 9ஆம் பாதம் என்ன? பரமமைத்திரம். 9ஆம் பாதம் பரமமைத்திரம். 3ஆம் பாதம் விபத்து. கார்த்திகை 4ஆம் பாதத்திலே ஒருவருக்கு ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் அந்த கிரகமானது அவனுக்கு விபத்து தரும். இங்கே விபத்து என்ற வார்த்தையை மிக பலரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். விபத்து என்ன? ஆக்சிடென்ட். அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமா? எனக்கு அந்த கிரகம் தசை நடத்தி முடிச்சிருச்சு சார். 10 வருஷம் சந்திரன் கார்த்திகை 4 நின்று தசை நடத்தினா 10 வருஷத்தில் எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆகலை. நீங்கள் என்னமோ விபத்துங்கிறீங்க. டூ யூ நோ த மீனிங் ஆஃப் தட் பர்டிகுலர் வேர்டு விபத்து? யூ ஷுட் நோ. அன்எக்ஸ்பெக்டட் டைவர்ஷன் இஸ் ஆல்சோ அன் ஆக்சிடென்ட். எதிர்பாராத ஒரு திருப்பம் சட்டு தூக்கி எறிஞ்சிடும். டவுன் ஆர் கெயின், லாஸ் ஆர் கெயின், மோஸ்ட்லி லாஸ். விபத்து என்பது மோஸ்ட்லி லாஸாக தான் இருக்கும். அழகாக போயிட்டு இருந்தது சார். அப்படி ஒரு திருப்பு முனை, அப்படி ஒரு திடீரென்று ஒரு திருப்பம், அப்படி ஒரு விபத்து நடக்கும் என் வாழ்வில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடந்துருச்சு. அதுதான் விபத்து. நீங்கள் விபத்தில் நம்பிங்க. நேருக்கு நேரம் போய் மோதிக்கிட்டோம், கை உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சு, அதான் விபத்தா? வேறு விபத்தே இல்லையா? குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு, தொழிலே முடங்கி ஒன்றுமில்லாமல் போச்சு, ஐபி கொடுத்து வெளியே தப்பிச்சு ஓடி வந்தேன். இதெல்லாம் பாருங்கள், அந்த விபத்துங்கிற நட்சத்திர பாதத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தியிருக்கும். சரிங்களா? என்றால் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை மேஷத்திலும் இருக்கிறது, ரிஷபத்திலும் இருக்கிறது, உத்தரமானது சிம்மத்திலும் இருக்கிறது, கன்னியிலும் இருக்கிறது, உத்தராடமானது தனுசுவிலும் இருக்கிறது, மகரத்திலும் இருக்கிறது. அதில் 1ஆம் பாதங்கள் வெற்றி பெறும், 4ஆம் பாதங்கள் உங்களை எங்கேயோ ஒரு இடத்தில் கொண்டு சென்று ஏமாற்றிவிடும். அப்போ கார்த்திகை 1ல், உத்தரம் 1ல், உத்தராட 1ல் கிரகம் இருக்கணும், இருந்து தசை நடத்தணும். அப்படி பார்த்தாலும் 9 பேர் நின்னாலும் செல்லாது. அப்படியா? அப்பாடா, எனக்கு கார்த்திகை 1ல் நான் நிற்கிறேன், சனி நிற்கிறான். அங்கே ஒருத்தர் எனக்கு உத்தரம் 1ல் ராகு நிற்கிறான், அங்கே உத்தராடம் 1ல் கேது நிற்கிறான், குரு நிற்கிறாரு, அவர் அதெல்லாம் செல்லாது. இன்னார் நிற்கணும்னு கணக்கு இருக்குது. அது அப்புறம் வர்றேன், முதல்ல இதை முடிக்கிறேன். என்னங்க, மெல்ல தானே ஃபில்ட்ரு பண்ணணும், மொத்தமாக ஃபில்ட்ரு பண்ண முடியாது இல்லையா? ஃபில்டர் பாயிண்ட் 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டர், செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர், தேர்டு ஸ்டேஜ் ஃபில்டர் தான் பியூர் வாட்டர் வரும். ஆமாவா இல்லையா? அது எடுத்த உடனே ஃபில்டர் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணுவோம். அப்போ சூரியனின் நட்சத்திரங்கள் 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் மேஷத்தில் ரிஷபத்தில் இருந்தாலும் 1ஆம் பாதமானது மேஷத்தினுடைய 9வது பாதம் என்பதால் அது பரம மைத்திரம் என்றதான கேடரில் போயிடும். அதே சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் மாதமானது ரிஷபத்திலே 3ஆம் பாதமாகி போனதால் அது விபத்துங்கிற தன்மையில் போயிடும். அப்போது ரிஷபத்து கார்த்திகை 4, கன்னியின் உத்தரம் 4, மகரத்தின் உத்திராடம் 4 செல்லாது. அது புஷ்கராம்சமாக இருந்தாலும் உங்களை ஒரு நாள் ஒரு இடத்துல சிக்க வச்சு விட்ரும். அங்கே நின்று கிரகம் தசை நடத்தினா என்றைக்கோ ஒரு நாளமாக மாட்டிடுவோம். ஸோ கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களை விட அவன் கேர்ஃபுல்லாக உங்களை மாட்டி விட்ருவான். சரிங்களா? நல்ல கவனிங்க. நாம் ஜெயிப்போமா, கிரகம் ஜெயிக்குமா? கிரகம் தான் ஜெயிக்கும், நாமெல்லாம் ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிச்சேன்னு போய் சொல்லிக்கிறது. கிரகம் போய் தோலான்னு ஒன்று விட்டுட்டு போயிடுச்சு, அதான் உண்மை. கிரகம் தொலைஞ்சிருச்சா? கிரகம் தொலையக்கூடாது சார், அதுவும் தப்பு. ஆமாம், புதன் தொலைஞ்சிருச்சுன்னா காது அவுட்டு.
ஆமாவா இல்லையா? சுக்கிரன் தொலைஞ்சிருச்சுன்னா விழித்தர அவுட்டு. அப்போ எங்கே தொலைகிறது? யாரும் தொலையக்கூடாது, எல்லாரும் இருக்கணும், நல்லவங்களாக இருந்துக்கணும். அதனால தான் நவமறை நட்பாக்கி கொள்ளணும். நவமறை நட்பாக்கி கொள்ளணும். நவகிரகங்களை எப்போவுமே நம்ம ஏற்றுக்கூடாது. நவகிரகங்களை ஏற்றுக்கிட்டோம்னா சிக்கிடுவோம். நவகிரகங்களை என்ன பண்ணிக்கணும்? நட்பாக்கி வச்சுக்கணும். இடைக்காடர் ஒருத்தர் போதாதா? எவ்வளோ வேலை பார்த்தாரு, அற்புதமாக வேலை பார்த்தார் இல்லையா? இடைக்கார கதையை சொன்னால் அது டைம் போயிடும், அது தெரியும் எல்லாருக்கும். நவமறை நட்பாக்கி கொண்ட அற்புத சித்தன் இடைக்காடன். அத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். உன் பேரை சொன்னாலே நாங்கள் தள்ளி நிற்போம் நாங்களாம். கிடைக்குமா? உன் பேரை எவன் சொல்கிறானோ நாங்கள் தள்ளி நிற்போம் அப்படின்னாங்களாமா நவகிரகமும். என்ன ஒரு வாய்ப்பு, என்ன ஒரு தகுதி, என்ன ஒரு புத்தி, என்ன ஒரு சிந்தனை! இடைக்காடன் சித்தன் சிவஸ்வரூபம் அல்லவா அவர். அண்ணாமலையில் அடக்கம், திருவண்ணாமலையில் இடைக்காடர் அடக்கமாக இருக்கார். அண்ணாமலையோடய போய் கலந்துட்டாரு. அப்புறம் அங்கே போய் தேடக்கூடாது. எங்கே எங்கள் இடைக்காடருடைய ஜீவசமாதி இருக்கா? அதெல்லாம் இல்லை. அண்ணாமலையாருக்குள்ளேயே அவர் அடங்கிட்டார். கருவூரார் எங்கே போய் அடங்கினார்? கல்யாண பசுபதீஸ்வரருக்குள்ளேயே கருவறைக்குள்ள போய் ஐயாவோட போய் அடங்கிட்டார். உள்ள அப்பான்னு உள்ள ஓடி போய் அவர் கட்டி பிடிச்சார். ஐயா லைட்டாக அப்படி தலை சாச்சாரமா. இன்றைக்கி போய் பாருங்கள், கரூரில் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் லைட்டாக தலை அப்படி சாய்ச்சிருப்பார். அப்படி அவர் உள்ளே வாங்கிட்டாரம்மா. அப்படி லைட்டாக தலை சாஞ்சிருக்கும். உள்ளே போய் கருவறையில் சிவலிங்கத்தை பாருங்கள், நேராக அப்படி இருக்காது, இப்படி இருக்கும். காரணம் என்னென்னா, உள்ளே போய் யார் உள்ளே போய் கலந்துட்டாரு? கரூரார் போய் உள்ளே போய் கலந்துட்டார். அப்போ கரூரார் சிவமாயிட்டார். அது என்ன சின்ன ஒரு ஸ்தானமா? அது சின்ன ஒரு, அது என்ன சொல்கிறது? கரூர் சித்தன் சிவமாகி போனான். சிவமாகி போவதற்கு தான் இத்தனை முயற்சி, இத்தனை பாடு. எல்லாராலையும் முடியுமா? கோடியில் ஒருத்தன், பல கோடியில் ஒருத்தன் அந்த ஸ்தானம் பெற முடியும். புஷ்கராம்சத்தில் நிற்கும் அத்தனை கிரகமும் உதவாது. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. சந்திரனி நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 2ஆம் பாதம். சந்திரனுடைய ரோகிணி 2ஆம் பாதம், அஸ்தம் 2ஆம் பாதம், திருவோணம் 2ஆம் பாதம். இது ரிஷபத்தில் 5ஆம் பாதமாக, கன்னியில் 5ஆம் பாதமாக, மகரத்தில் 5ஆம் பாதமாக வருவதால் தடை, பிரத்யக்கு தடை. எனவே ரோகிணி 2லே, அஸ்தம் 2லே, திருவோணம் 2லே, புஷ்கர நவாம்சம் என்ற அந்தஸ்திலே நின்று ஒரு கிரகம் நடத்தி திசை கொண்டு சென்றாலும் இறுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல there is an obstacle in your process. ஒரு உன்னுடைய நடைமுறையில் ஒரு பெரிய தடையை கொடுத்து நிறுத்திடும். ஒன்றும் வேண்டாம், ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டே இருப்பாங்க, க்ளீனாக போய்ட்டு இருக்கும். திடீர்னு அரசாங்கம் ஒரு சட்டம் போடும். அரசாங்கம் என்ன பண்ணும்? திடீர்னு ஒரு சட்டம் போடும். அந்த சட்டப்படி நீ கம்பெனியை நடத்த முடியாது. அவன் என்ன பண்ணிடுவான்? சார் லாக் பண்ணிடுங்க, எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களால் இந்த கம்பெனியை நடத்த முடியாதுன்னு சொல்கிறீங்க. நோ எக்ஸ்கியூஸ், யூ ப்ளீஸ் லாக் யுவர் கம்பெனி. 12 வருஷம் ஓடிட்டு இருந்த கம்பெனி இழுத்து மூடிட்டோம். இந்த மாதிரி தடையை கொடுக்கக்கூடியது 5வது நட்சத்திர பாதம் என்றால் ரோகிணி 2, அஸ்தம் 2, திருவோணம் 2 ஒர்க் அவுட் ஆகாது. அது பேருக்கு புஷ்கர நவாம்சம். அடுத்ததாக வருபவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் நட்சத்திரங்களுக்கு புஷ்கராம்சம் என்ற அந்தஸ்து கிடையாது. அதற்கு அடுத்ததாக வருபவர் ராகு பகவான். திருவாதிரை, சுவாதி, சதயம் 4ஆம் பாதங்கள். திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4. திருவாதிரை 4 மிதுனத்திலே 6வது பாதம், சாதகம். ஆடு இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலே 6வது பாதம், சதய நட்சத்திரம் கும்பராசியிலே 6வது பாதம். 6 நாளே சாதகம். ஒரு வார்த்தை சொல்லவா? தேடி போன தெய்வம் குறுக்க வந்து நின்றுச்சு. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? தெய்வத்தை தேடி கோவிலுக்கு போகலான்னு புறப்பட்டேன், வாசலில் தெய்வம் வந்து நின்றுச்சியா. என்ன ஒரு கருணை, என்ன ஒரு, அதான் சாதகம். அதான் என்னங்க சாதகம். மேனேஜரை பார்க்குறதே அரிது. அன்னைக்குன்னு போனே மேனேஜர் இருந்தார், உடனே சைன் பண்ணிட்டார்.
லோன் சாங்ஷன், எதிர்பார்க்கவே இல்லை. சாதகம், அதுக்கு பேர் என்னங்க? சாதகம். சாதக நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். அப்போது பாருங்கள், புஷ்கர நவாம்சத்திலேயே ராகு பகவானோட நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம் இயற்கையாகவே அந்தந்த ராசிகளிலே 6ஆம் பாதமாக அமர்ந்திருப்பது ஒரு பாக்கியம். அப்போ திருவாதிரை 4ல், சுவாதி 4ல், சதய 4ல் கிரகம் நிற்கணும். 9 பேர் நின்னாலும் செல்லாது, அதில் இன்னார் தான் நிற்கணும்னு கணக்கு இருக்குது. இப்போ ரொம்ப பேர் சந்தோஷத்தமாக உட்காந்துருந்தீங்க, நிறைய பேர் முகம் வாடி போயிடுச்சு. அதுவும் போச்சா, என்னதான் நடக்க போகுது கடைசியில் தான் பார்ப்போம். இது என்னதான் தேருது மீறுது. சார் ஃபில்டரிங், மறுபடியும் சொல்கிறேன், ஃபில்டர் பண்ணணும். ஜோதிடங்கிறது எவ்வளோ அற்புதமான கலை. இப்போ அந்த ஐயா பேர் என்னங்க, அந்த ரோஸ் ஷர்ட் லாஸ்ட்டில் இருக்கார், வஜ்ரவேல் ஐயா, அவரில் 40 வருஷம் அனுபவம். அவர் பார்க்காத ஜாதகமா, சொல்லாத பலனா என்ன, அவரெல்லாம் அவர் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும். அறிவு, அனுபவம், குருமார்கள்ட்ட கற்ற கல்வி. அப்போ அவங்களாம் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் சொல்லியிருக்கானா? அவர் சிம்பிளாக உட்காந்துருக்காரு, ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு, லைட்டாக ஒரு தாடி வச்சு ஒரு சந்தனம் குங்குமம். இவரெல்லாம் என்ன ஆள், இவரெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, அங்கே என்ன இருக்குது சரக்கு அவருக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். அப்போ உருவு கண்டு எப்பவும் யாரையும் ஏளனப்படுத்திடக்கூடாது. அப்போ ஐயாலாம் இருக்கக்கூடிய இந்த சபையில் இந்த புஷ்கராம்சை பற்றி இந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிற அளவுக்கு எளியேனுக்கு அனுகிரகம் குரு பகவான் தந்திருக்கிறாருன்னா அவங்களுடைய சிறப்பு திருவடியை நான் என்றைக்குமே வணங்கி நமஸ்காரம் பண்ணணும். அந்த குருவர்கள் இல்லாமல் பேச முடியாது ஒரு சபையில். எந்த சபையில் எதை பேச முடியுமா? அப்ஜெக்ஷன், உடனே அப்ஜெக்ஷன் ஆனர் அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சிருவார். ஆமாவா இல்லையா? அப்போ முத்தாய்ப்பாக பேசணும், சாட்சிகளோடு பேசணும். அப்போ குருவின் ராகுவின் நட்சத்திரங்கள் பாருங்கள், திருவாதிரை சுவாதி சதயத்தில் 4ஆம் பாதத்துக்கு அந்த கணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புஷ்கராம்சம்பா. அதை விடு, அது எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த வீடுகளிலே 6ஆம் பாதமாக இருக்குது. அற்புதம் அற்புதம். அடுத்தவர் குரு. அடுத்தவர் யாருங்க? குரு. குருவின் நட்சத்திரங்கள் என்ன? புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி. 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும், 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும். அப்போ 2ஆம் பாதம் எங்கே இருக்கு? குருவின் 2ஆம் பாதங்கள் எங்கே இருக்கு? காற்று ராசிகளிலே இருக்கும். மிதுனத்தில் இருக்கும் புனர்பூஷம் 2, துலாத்தில் இருக்கும் விசாகம் 2, கும்பத்தில் இருக்கும் பூரட்டாதி 2. அது எல்லாத்துக்கும் தெரியும். 4ஆம் பாதங்கள் எங்கே இருக்கும்? நீர் ராசிகளிலே இருக்கும். கடகத்திலே புனர்பூஷம் 4, விருச்சகத்திலே விசாகம் 4, மீனத்திலே பூரட்டாதி 4. ரைட்டா? அப்போ குருவுடைய நட்சத்திரங்களிலே 2 பாதங்கள் புஷ்கராம்சம் என்ற தகுதியை பெறுகிறது. புனர்பூஷம் 2, 4, விசாகம் 2, 4, பூரட்டாதி 2, 4. இவற்றிலே குரு பகவானின் நட்சத்திரங்களிலே 2ஆம் பாதங்கள் இருக்கக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் என்ற ராசிகளிலே அந்த பாதங்கள் 8ஆம் பாதமாக வரும். மைத்திரம், கூட நின்று வேலை பார்க்கும். நண்பேண்டா அப்படிங்கிறானுங்கள்ல. இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பானுங்க, நண்பன்டா அவன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுக்கு என்ன கணம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன கணம் தெரியுமா உனக்கு? உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிற. இன்றைக்கி அந்த அளவுக்கு போயிட்டோம். அந்த அளவுக்கு சமுதாயம், இளைஞர்கள் போயிட்டாங்க. அந்த நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு. கூட நின்று சகாயம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் 8வது நட்சத்திரம், ஜென்மாந்தர தொடர்பு கொண்ட நட்சத்திரம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8ஆம் நட்சத்திரத்திலே உங்கள் மனைவியின் நட்சத்திரம் அமைந்திருந்ததென்றால், அந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்திலே உங்கள் மனைவியின் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் நீங்கள் ஜென்மாந்திர தொடர்பாக கணவன் மனைவி. அந்த அம்மா தான் போன ஜென்மத்தில் உங்களுக்கு சம்சாரம். இறைவா இறைவா, அந்த அம்மா தான் போன ஜென்மத்தில் எனக்கு சம்சாரமா? அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? இதுக்கு என்ன பேர்? ஜென்மாந்திர தொடர்பு. ஒரு பெண் எடுத்துக்கலாமா? ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தில் கணவன் அமைகிறார். இல்லை, ஒரு பெண்ணின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்தில் அந்த ஆண் மகனுக்கு குரு இருக்கு.
அவன்தான் இவளுக்கு போன பிறவியிலையும் புருஷன் கணவன் தேடி வந்துட்டான். அதே ஆள் தாங்க. போன ஜென்மத்திலேயே இந்த ஆள் கூட தாங்க 53 வருஷம் காலந்தல்னே. இப்போவும் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் சில காலங்கள். காலம் முடிஞ்சதா சிவசிவான் போய்ச்சே. இப்படி புலம்பிய அந்த தம்பதியரெல்லாம் என் அலுவலகத்தில் இருக்காங்க, வந்து புலம்பிட்டு போவாங்க. அப்போ போன ஜென்மத்தில் இவர் தான் புருஷங்கிறீங்க. ஆமாங்க அம்மான், சந்தோஷம். அவரும் சொல்வார், போன ஜென்மத்தில் இந்த அம்மா தான் என் சம்சாரம். சரிங்க பாக்யவான் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சு போவார். அந்த பாக்யவானுங்கிற வார்த்தையில் பல பொருள் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஆமாங்கன்னு சொல்லிடணும். இது ஜென்மாந்திர தொடர்பு. 8 கிடைக்காது. 8ஆம் நட்சத்திரம் கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8ஆம் நட்சத்திரம் யார்? விடவே விடாதீங்க அவங்கள. காலத்தால் உங்களை காப்பாற்றுவாங்க. சரிங்களா? உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8ஆம் நட்சத்திரக்காரன் யார்? அவனை கண்டுபிடிச்சி பக்கத்திலே வச்சுக்கணும். காலத்தால் காப்பாற்றுவான். டெய்லி காப்பாற்றுறதெல்லாம் காப்பாற்றுறதா? காலத்தால் காப்பாற்றணும். காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிதுன்னா வள்ளுவ பெருந்தகை. அன்றாட செய்கிற உதவி, தினமும் பார்க்கறது, தினமும் ஹலோ சொல்கிறது, தினமும் டீ வாங்கி கொடுக்குறது, அது உதவியா? தெருவில் நின்றுப்பேன் நான், அன்றைக்கு மட்டும் அவன் இல்லைன்னா சொல்கிறோமா? என் மானமே போயிருக்கும் அன்றைக்கு மட்டும் அவன் இல்லைன்னா சொல்கிறோமா? என் குலத்தையே காப்பாற்றினவன் சொல்கிறோமா? சொல்கிறோமா இல்லைங்களா? அதுதான் 8ஆம் நட்சத்திரம். அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8ஆம் நட்சத்திரம் யார்? உங்கள் மாமாவா, உங்கள் மச்சானா, உங்கள் ஃப்ரெண்டா, பக்கத்து வீட்டுக்காரனா, தோழனா, தோழியா? பிடிச்சிக்கங்க, விட்டுறாதீங்க. அவங்க உங்களை காலமெல்லாம் காப்பாற்றுவாங்க. 8ஆம் நட்சத்திரத்துக்கு 9வது நட்சத்திரத்தை விட கணம் உண்டு. நம்ம பேசிக்காக பேசுகிற போது 8 மைத்திரம் 9 பரம மைத்திரங்கிறோம். பரம மைத்திரம் பேசாது, மைத்திரம் நின்று பேசும். எத்தனை இடத்துல சாட்சி சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன். 8ஆம் நட்சத்திரம் எத்தனை இடத்துல சாட்சி சொல்ல முடியும்? நான் சொல்லவா? 70 மார்க்கு 50 மார்க்கு. ஜென்ம நட்சத்திரம் 90, அணுஜன்மம் 70. சொல்லுங்க, யா கை தூக்குறீங்க என்ன? ம் 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 நீங்கள் மிருகசீரிஷம். காலத்தால் உங்களுக்கு உதவுவாங்க, கூடவே வருவாங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து ஒரு சிக்கலை மாட்டும் போது வந்து யாராவது ஒருத்தர் உதவிட்டு போயிடுவாங்க. அந்த 8ஆம் நட்சத்திரம் நம்மளை விடவே விடாது, கூட இருந்து உதவும். சொல்கிற புரிஞ்சதா? ஆக புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம், பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், இந்த 3 பாதங்களும் காற்று ராசிகளான மிதுனத்திலே, துலாத்திலே, கும்பத்திலே வருகின்றது. 8வது நட்சத்திர பாதமாக வருகிறது. அதே குரு பகவானின் 4ஆம் பாதங்களான புனர்பூசம் நாளும், விசாகம் நாளும், பூரட்டாதி நாளும் நீர் ராசிகளான கடகத்திலே, விருச்சகத்திலே, மீனத்திலே 1ஆம் பாதமாக வருகிறது. 1னா தனக்கு தானே சிக்கலை தேடிக்கிறது. 1னா தனக்கு தானே சிக்கலை தேடிக்கிறது. ஸ்ரீராமன் புனர்பூசம் 4. விஸ்வாமித்திரர் கூப்பிட்டாரு, எப்பா நான் ஒரு யாகம் நடத்துகிறது, யாகத்துக்கு அசுரர்களோடு இடையூறு வருது, கொஞ்சம் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தசரதனை கேட்குறாரு. நானே வர்றேன், நீ வராத, உன் பையனை அனுப்பு, ராமன் அனுப்பு. ராமன் அனுப்புனார், கூடவே லட்சுமணனையும் அனுப்புனார். 2 பேரும் போய் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க? விஸ்வாமித்திரோட யாகத்தை பரிபூர்ணமாக அவர் முடிப்பதற்கு உடனிருந்து உதவி செய்தார்கள். ரொம்ப சந்தோஷம். வேலை முடிஞ்சிருச்சு, சொல்லிட்டு வீட்டுக்கு வர வேண்டாமா? வா வா இன்னொரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன். நேராக கூட்டிகிட்டு போனார். எங்கே? மிதிலாபுரி, மிதிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. யார்? விஸ்வாமித்திரர். அங்கே போனால் மைதிலி, மிதிலையை ஆண்ட ஜனகனுடைய மகள் ஜானகி, மிதிலாபுரியின் தேவி மைதிலி. அந்த மைதிலியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு அம்பை உடச்சிடணும், ஒரு வில்லை உடச்சிடணும். வில்லை உடச்சா கல்யாணம். இருங்க, எங்கள் அப்பாவை கேட்கணும். கேட்டாரா? கேட்கல. 1ஆம் நட்சத்திர பாதம்
ஒவ்வொரு ராசியிலும் இருக்கும் 1வது நட்சத்திர பாதம் தன் முனைப்பாய் செயல்பட வைத்து உங்களை எங்கோ ஒரு இடத்தில் சிக்க வைத்து விடும். புரிஞ்சதா? அஸ்வினி 1, கார்த்திகை 2, மிருகசீரிஷம் 3, புனர்பூசம் 4, மகம் 1. யாராவது சொல்றீங்களா? கூட வரீங்களா? யாரும் வரமாட்டேங்கிறீங்க. உத்தர 2, விசாகம் 3, மூலம் 1, உத்திராட 2. யாருமே வரமாட்டேங்கிறீங்க. அவிட்டம் 3, போராட்டாதி 4. ஒவ்வொரு ராசியிலும் 1வது நட்சத்திர பாதம் என்பது தன் முனைப்பாய் தானே யோசித்து செயல்பட வைத்து அடுத்தவர்களை கலந்து கொள்ளாமல் ஆலோசனை பெறாமல் கடைசி அவனு சொல்லி முடிக்கிறேன். எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு மானை காமிச்சு கேட்குறா சீதாதேவி, அந்த மானை பிடிச்சிட்டு ஏதாவது யோசனை பண்ணாரா? கொஞ்சம் பொறு, இது ஏதோ சம்திங் ராங். இப்படி ஒரு மான் என் வாழ்விலே நான் பார்த்ததில்லை, என்னன்னு பார்க்கலாம், அவசரப்படாத, தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணாத, வேண்டாம் நீயே போய் பிடிச்சிக்கோ. தப்பிச்சிருக்கலாமே. கொஞ்சமாவது யோசனை பண்ணாரா? உடனே வெளில எடுத்துகிட்டு ஓடினார். அங்கே தான் கிளைமாக்ஸே ஆரம்பிக்குது. ராமாயணத்தில் கிளைமாக்ஸே அங்கே தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நல்ல ஜாலியாக வனத்தில் என்ஜாயிங்க இருந்தாங்க சார். என்னைக்கு அந்த மாயமான பார்த்தானோ, சீதா பார்த்தா, சீதா உடனே சுட்டி காட்டுறா எனக்கு அந்த மான் வேணும்னு சொல்லி. இங்கே தான் போராட்டாதி 1, மனோகாரகன் சந்திரன் தன் முனைப்பாய் தானே செயல்படுவது. சாட்சி இருக்கா? இன்னும் அதுக்கு சத்தம் இல்லை. போனார், கதை வேற மாதிரி போயிடுச்சு. கதை வேற மாதிரி போயிடுச்சு. எனவே புஷ்கர நவாம்சம் என்ற அந்தஸ்தை பெறக்கூடியதான நட்சத்திர பாதங்களிலே புனர்பூசம் 4, விசாகம் 4, போராட்டாதி 4 வந்தாலும் பிரயோஜனப்படாது. தன் முனைப்பாய் நீங்களே எவரிடத்திலும் எதையும் கலந்து கொள்ளாமல் உங்கள் தனிப்பட்ட முடிவிலே ஒரு காரியத்திலே இறங்கி நீங்கள் அதிலே சிக்கிக் கொள்வீர்கள். இறுதியான நட்சத்திரம் சனீஸ்வர பகவானின் நட்சத்திரமான பூசமும் அனுசமும் உத்திரட்டாதியும். பூசம் எத்தனாம் பாதங்க? 2ஆம் பாதம். அனுஷம் 2ஆம் பாதம். உத்திரட்டாதி 2ஆம் பாதம். பூச 2 கடகத்தில் 3ஆம் பாதம். அனுச 2 விருச்சகத்தில் 3ஆம் பாதம். உத்திரட்டாதி 2 மீனத்தில் 3ஆம் பாதம். அதுவும் போச்சு. எப்படி சொன்னோம்? கார்த்திகை 4ஆம் பாதம், ரிஷபத்தில் 3ஆம் பாதம், உத்தரம் 4ஆம் பாதம், கன்னியில் 3ஆம் பாதம், உத்திராட 4ஆம் பாதம், மகரத்தில் 3ஆம் பாதம். அதே கேடர் தான் சனியோடதும். அதுவும் போச்சு. என்னதான் மிச்சம் இருக்கு? இப்போ எல்லாம் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. இப்போ என்னதான் மிஞ்சிச்சு? அது போச்சு, இது போச்சு, அது போச்சு, எல்லாமே போச்சு. என்னதான் மிஞ்சிச்சு? என்ன மிஞ்சிச்சுன்னு பார்ப்போம். கார்த்திகை 1ஆம் பாதம், உத்தரம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த 3 பாதங்களும் முறையே நெருப்பு ராசிகளான மேஷத்திலே, சிம்மத்திலே, தனுசுவிலே 9ஆம் பாதங்களாக வருகிறது. பரமமைத்திரம். குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் 2ஆம் பாதம், விசாகம் 2ஆம் பாதம், பூரட்டாதி 2ஆம் பாதம் என்ற 3 பாதங்களும் காற்று ராசிகளான மிதுனத்திலே, துலாத்திலே, கும்பத்திலே 8ஆம் பாதமாக வருகிறது. மைத்திரம். ராகு பகவானின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்தின் 4ஆம் பாதங்களான திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4 அதே காற்று ராசிகளான மிதுனத்திலே, துலாத்திலே, கும்பத்திலே வருகின்றன. 6ஆம் பாதம் சகாயம். 9, 8, 6. 9, 8, 6. 9வது பாதங்களாக வருவது சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை 1, உத்தரம் 1, உத்தராட 1. 8ஆம் பாதங்களாக வருவது குரு பகவானின் நட்சத்திரங்களான புனர்பூசம் 2, விசாகம் 2, பூரட்டாதி 2. 6வது பாதமாக வருவது திருவாதிரை 4, சுவாதி 4, சதய 4. இப்போ 9, 8, 6 என்னங்கய்யா? ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமாம்,
1 மணி நேரமாக குழப்பி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. 9, 8, 6 மீன் பிடிச்சாச்சு. குட்டையை குழப்பி மீன் பிடிச்சாச்சு. இப்போ ரேங்க் தரணும். இப்போ என்ன செய்யணும்? ரேங்க் தரணும். என்ன ரேங்க் கொடுக்கலாம்? 9, 8, 6 ரேங்க் கொடுங்க. நான் 8க்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் தருவேன். 9க்கு ஃபஸ்ட் ரேங்க் தர முடியாது. அது மறுபடியும் சொல்லவா? அது பேர் தான் பரம மைத்திரம். முக்கியமான பிரச்சனை வரும்போது ஹலோ இந்த இருங்க வந்துடுறேன்ட்டு ஓடிடும். ஃபோனே வராது, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி பேசிட்டு ஓடி போயிடுவான். அவனெல்லாம் 9வது பாதம், அதெல்லாம் சும்மா வச்சுக்கணும் ஊறுகா மாதிரி. 8 தான் சாப்பாடு, அது ருசியான சாப்பாடு. 9ஆம் பாதம் ஒரு ஊறுகா. சோறு இறங்கலைன்னா சும்மா எடுத்து கொஞ்சம் என்ன பண்ணிக்குவோம், ஆமாம் ருசிச்சுக்கலாம். சோறு மடமடன்னு இறங்கும், அவ்வளோதான். 9ஆம் பாதத்தில் நீங்கள் ஆராய்ச்சி வேணால் பண்ணி பாருங்கள். 9ஆம் பாதம் பேர் தான் பரம மைத்திரம். அதெல்லாம் பரம மைத்திரம்லாம் கிடையாது. 8 தான் உயிர் கொடுக்கும். உயிர் கொடுக்கும் தோழன் 8. ஆமாங்க, சுத்தமான தங்கம். 1 கிராம் கூட வேற உலோகம் கலக்கக்கூடாது. சுத்தமான தங்கத்தில் நடராஜர் சிலை செய்யணும். சோழ மன்னன் ஆணை பிறப்பிக்கிறான். யாராலையும் முடியாது. முடியுமா? முடியாது. என்னால் முடியும். ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. யாரு? கருவூரார் சித்திரம் வந்து நிற்கிறார். 1 வீக் டைம் கொடுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சு கொடுத்துட்டாரு. அற்புதம் அற்புதம் அற்புதம். கருவூரார் சித்திரை போய் சோழ மன்னன் கட்டி பிடிச்சிக்கிட்டான். அற்புதம். நான் இப்போ பார்த்ததே இல்லைன்னு. ஆசாரிகளாக விடுவாங்களா? ஐயா பொறுங்க, நாங்கள் செக் பண்ணணும். அப்படியெல்லாம் முடியாது, நாங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்தா அதில் 2% செம்பு கலந்துருக்கு. என்ன கலந்துருக்கு? 2% செம்பு கலந்துருக்கு. உடனே ராஜா கோவம் வந்துருச்சு. என்ன ஒரு ஃப்ராடு நீ! என்னால் 100% பியூர் கோல்டில் நடராஜர் சிற்பம் சிலை செய்து தரேன்னு சொல்லி 2% செம்பு கலந்து செஞ்சுருக்கிறேன். தூக்கி உள்ளே போடு அப்படின்னு கருவூரார் சித்திரம் தூக்கி உள்ளே போட்டாங்க. செய்தி அகத்தியருக்கு போயிடுச்சு. அவர் தானே சித்தர்கள்லாம் தலைவன். செய்தி யாருக்கு போயிடுச்சு? அகத்திய பெருமானுக்கு போயிடுச்சு. உடனே அகத்தியர் வந்து மன்னன்கிட்ட பேசி கருவூராரை ரிலீஸ் பண்ணணும். ஆமாவா இல்லையா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? போகர் அனுப்புனார். அவர் யார் அனுப்புனார்? போகர் அனுப்புனார். போகா இங்கே வா, நீயும் என் மாணவனே, கருவூராரும் என் மாணவன்தான், இல்லை என சொல்லவில்லை. இங்கே கருவூராரை காப்பதற்கு நீயே சிறந்தவன். உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லி மன்னனுக்கு அறிவுரை தந்து கருவூராரை வெளியில் கொண்டு வர வேண்டியது உனது கடமை, செல் அப்படிங்கிறார். உடனே வந்துட்டார். யார்? போகர் பெருமான் வந்துட்டார். உடனே சோழ மன்னனை மிரட்டுறாரு. என்ன பண்ணியிருக்கிற? யாரை தூக்கி உள்ளே போட்டிருக்கிற? அது யார் தெரியுமா? அட்டமா சித்து தெரிஞ்சவன். காத்தோடு காத்தா கலந்து போயிடுவான், அவங்க அண்ணுக்கே தெரியாமல் போயிடுவான். நீ அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கியாக்கும். சுத்த தங்கத்தில் எவனாவது சலை செய்ய முடியுமா? முதல்ல உனக்கு அறிவு இருக்கா? யாரை கேட்குறா? போகர் பெருமான் சோழமா மன்னனை கேட்குறான். நீ மன்னனாயிரு, நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள்லாம் வேற. அட்டமா சித்தி கண்டு பஞ்சபூதத்தோடு பூதமாய் கலந்து செல்லும் தன்மை கொண்டவர்கள் நாங்கள். பஞ்சபூத ஸ்வரூபமாக உக்காந்துட்டு இருக்கவே நீ. நாங்கள் பஞ்சபூதத்தோடு கலந்து போயிடுவோம். நெருப்புக்குள்ளே இறங்கினா நாங்கள் நெருப்பு, தண்ணிக்குள்ளே இறங்கினா நாங்கள் தண்ணி, காற்றோடு கலந்து போனால் நாங்கள் காற்று, மண்ணுக்குள்ளே இறங்கினா நாங்கள் மண், பறவழியில் போயிட்டா நாங்கள் தான் ஆகாயம். யார்கிட்ட 2 சொல்கிறதுக்குள்ளே இப்போ நீ இப்போ கருவூரானை வெளியேற்றணும். என்ன சொல்கிற? மிரட்டுறாரு. யார்? போகர். மன்னன் பயந்து போயிட்டான். சாமி எனக்கும் தெரியும் சுத்த தங்கத்தில் சிலை செய்ய முடியாதுன்னு. அப்புறம் அதுக்கு அவரை தூக்கி உள்ள வச்சுருக்கிறேன். இல்லை அவர் தான் முடியும்னு சொன்னார். உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பார். அதில் 2 கிராம் செம்பு கலந்துருக்கு, 5 கிராம் கூட கலந்துருக்கும். அவனுக்கு தெரியாமல் 2 கிராம்ங்கிறானுங்க. செம்பு கலக்காமல் சுத்த தங்கத்தில் எதையுமே செய்ய முடியாது.
இது ஒரு காரணம், இது ஒரு மேட்ரு. அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கிற. என்ன சொல்ற? கர்ஜிக்கிறான் போகன். சுவாமி இந்த இப்பவே ரிலீஸ் பண்ணிடுறேன். உடனே 4 பேர் ஓடுறான். யார் வெளியே வந்தாச்சு? கருவூரார் வெளியே வந்துட்டார். போகர் பாதத்தில் விழுகிறார். அற்புத குரு, என்னை வந்து சமயத்தில் தடுத்தாட்கொண்டீர்கள், என்றும் உங்களுக்கு நான் சிஷ்யனாய் இருந்து சேவை செய்வேன். இங்கே சூட்சம் என்ன தெரியுமா? என்னமோ புஷ்கராம்சன் சொல்லிட்டு அப்படியே வந்தார். திடீர்னு பார்த்தா எங்கேயோ உள்ளே போய் சித்திரெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுத்து அகத்தியங்கிறாரு, போகருங்கிறாரு, கருவூராருங்கிறாரு. என்ன மேட்ரு சொல்லவா? கருவூரார் பிறந்தது அஸ்த நட்சத்திரம், போகர் பெருமான் பிறந்தது பரணி நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரம் முதல் நீங்கள் எண்ணி வந்தால் பரணி நட்சத்திரம் 17வது நட்சத்திரம் 8. அஸ்த முதல் எண்ணி வந்தால் சொல்லுங்க, அஸ்த முதல் எண்ணி வந்தால் பரணி நட்சத்திரம் 17ஆம் நட்சத்திரம் 8. 8 ஓடி வந்து உயிர் காக்கும். அஸ்த முதல் எண்ணி வந்தால் ஆயில்யம் அகத்திய பெருமான். அஸ்த முதல் ஆயில்ய வரை என்னங்க? 24/6 சாதகம் பண்ணும். 8 ஓடி வந்து காப்பாற்றும். 6 என்ன பண்ணும்? சாதகம் பண்ணும். அதனால நான் போறதை விட நீ போறது தான் சூட்டபிளா இருக்கும். அப்பதான் 8ஓட கணம் தெரியும். மக்களும் அவங்கெல்லாம் ஜோசியம் படித்தவங்க. யாரு? அகத்தியர், போகர், கருவூராரு, அத்தனை பேர் ஜோசியம் படித்தவங்க. அறகுறையாக படித்தவங்க இல்லை, சுத்தமாக படித்தவங்க. அதனால அவருக்கு என்ன தெரியும்? 6க்கு கணம் உண்டப்பா, 8 அதை விட கணம். அப்போ அஸ்தத்துக்கு ஆயில்யம் 4 24/6, அஸ்தத்துக்கு பரணி 17 நீ 8. நான் போறதை விட நீ தான் போகணும். நீ போனாதான் 8ஓட கணம் தெரியும். நீ போ என சொல்லி அகத்தியன் போகனை பணித்தான். வரலாறுல இருக்குங்க. அப்ப ஜோதிடம் உண்மை. இப்ப தெரியுதா 8ஓட கணம்? அதனால தான் சொல்றேன், உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8ஆம் நட்சத்திரக்காரர் யாரு பிடிச்சுக்கங்க. எங்க போனாலும் அவரை கூட்டிட்டு போங்க. எங்க போனாலும் ஒரு டீ காஃபி வாங்கித்தாங்க, ஒரு சாப்பாடு வாங்கித்தாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, இந்த நியூ ட்ரெஸ் எடுத்துக்கோ, அற்புதம். மனைவியாக வந்தா அற்புதம். ஆனா ஒரே மேட்ரு, நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எட்டு உயிரை கொடுக்கும், அந்த 8 உடனிருந்து உயிரை எடுக்கும். ஆனாலும் அன்பு துணைவி, உங்களை உணர்ந்த துணைவிங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எங்கேயாவது சொன்னாங்களா? எங்கேயாவது சொன்னாங்களா? எவனா சொன்னானா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன். என்னுடைய அற்புத குருநாதர் ஒருத்தர், அவர் மிகப்பெரிய ஒரு பீடத்துடைய தலைவர், ஒரு குரு பீடத்துடைய தலைவர், பீடாதிபதி. என் இனிய நண்பர், என் மேலே அளவு கடந்த அன்பு கொண்டவர். என்னை விட 10 வயசு பெரியவர். என்னை அது எங்களுடைய அன்பை பற்றி பேச முடியாது. அன்பிற்கு முண்டோ அடைத்தால். அப்போ அன்பை பற்றி என்ன சொல்லுவீங்க? சார் எங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அன்பு இருக்குது. என்ன சொல்கிற? அவர் அடிக்கடி சொல்வார், என்ன சொல்வார்? தாரமும் குருவும் தலைவிதிப்படியே அப்படிம்பார். என்ன சொல்வார்? ஒருவனுக்கு நல்ல தாரம் அமைவதும் குரு அமைவதும் எப்படியாமா? தலைவிதிப்படி தான். நல்ல குருலாம் அமைய மாட்டான், நல்ல தாரம் அமையாது. தலைவிதி நல்லா இருந்தால் அற்புத மனைவி, அற்புத தாரம், அற்புத குரு. அந்த அமைப்பிலே எனக்கு திருமணம் இல்லை, தாரம் இல்லை என்றாலும் எனக்கு அமைந்த குருமார்கள் எல்லாம் சின்ன குருமார்கள் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தையில் பேர் போனவன். அப்படி 64 குருமார்கள் பெயரை நான் சொல்ல முடியும் இந்த சபையில். சரிங்களா? அப்படி குருமார்கள்ட்ட போய் நான் தேடி 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 போய் படிச்சிருக்கிறேன். எதுக்கு? இப்போ ஏன் நட்சத்திரம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ போட்டு வாங்குறீங்க. என்ன தெரியுமா ஏன் தெரியுமா கேட்டார்? ஒருவேளை ஏன் நட்சத்திரத்துக்கு இந்த ஆள் நட்சத்திரம் 8ஆ வந்துருச்சுன்னா
இவரோடைய கார் ஏறிடுறது. அடியேன் மூலம் அடியா சாதகத்தாரே அடியேன் மூலம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். சரிங்களா? கருவூரார் சித்தரை சிறையில் அழைத்த உடனே அகத்திய பெருமான் எந்திக்கிறாரு, டக்குன்னு உட்காந்துட்டாரு. எந்திரிச்சு அகத்தியர் உட்காந்துடுறாரு. உடனே போகரை நினைச்ச உடனே போகர் வர்றாரு. நினைச்ச உடனே வரணும், அவன் தான் சிஷியன். 7 தடவை கூப்பிட்டு வரலைன்னா அவன் சிஷியனே இல்லை. சரிங்களா? நினைச்ச உடனே போகர் வர, சுவாமி நமஸ்காரம், என்ன நினைச்சிங்க? டெலிபதி. அகத்தியர் நினைச்சா போகர் வருவார், போகர் நினைச்சா அகத்தியர் தோன்றுவார். அவங்களுக்குள்ள அந்த வேவ் லென்த் அப்படி இருந்தது. ஏப்பா விவரம் தெரியாதா? கருவூரார சிறையில் போட்டாங்க. என்னது? என் மாணவனை சிறையடைத்து விட்டானா? யார்? சோழ மன்னன். என்ன நடந்தது? இப்படி நடந்தது. நீ போய் அவனை காப்பாற்றிவா. சோழனுக்கு உண்மையை சொல்லு. சோழங்கிட்ட உண்மையை சொல். சுத்த தங்கத்தில் எவனா ஜல செய்ய முடியுமா? ஏன் அவன் அப்படி இருக்கான், அரலூசாக இருக்கான், அவன்கிட்ட மேட்டர் போய் சொல்லி அது கருவூராரை விடுதலை செஞ்சுட்டு வா. அப்புறம் யோசிக்கிறாரு, கருவூரார் அஸ்தம், ஐயா ஆயில்யம், நான் பரணி. ஓ, அஸ்தத்துக்கு ஆயில்யம் 24/6, அஸ்தத்துக்கு பரணி 17/8. அதனால தான் நம்மளை அனுப்புகிறாரு. 8க்கு கணம் கொடுக்குறாரு குருநாதர். உடனே போகிறாரு. சோழ மன்னனை மிரட்டி கருவூராரை விடுதலை செஞ்சு கருவூரா அப்படி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. நல்ல கவனிங்க, கருவூரான்னு ஒரு அற்புத சித்தன். சிறையில் அடைத்த அடுத்த சனமே காற்றோடு காற்றாக கலந்து காணாமல் போயிருக்கலாம். என் குரு வருவான், என்னை காத்து செல்வான், என்னை மீட்டு செல்வான். சிஷ்யன் அடங்கி இருக்கிறான், குருவுக்கு கணம் கொடுக்குறான். குருவுக்கு கணம் கொடுக்கணும். குருவுக்கு யார் கணம் கொடுக்கலையோ அவனுக்கு வித்த வராது. சரிங்களா? குருவை நினச்சி குருவுக்கு கணம் கொடுத்தாதான் வித்த வரும். குரு சமயத்தில் டக்குன்னு அடிப்பார், ஸ்பான்டானியஸா. என்னோட அனுபவத்தில் என்னுடைய அறையில், என் அலுவலக அறையில் திடீர்னு ஒரு கிளைண்ட்டு திடீர்னு ஒரு கொஷின் கேட்பார். ஐயோ, இந்த கொஷினுக்கு எப்படி பதில் சொல்கிறது குருவே அப்படின்னு கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்சர் வரும். அப்படியே ஆன்சர் சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ முறை. எப்படி ஆன்சர் சொன்னேன் எனக்கே தெரியாது. அந்த குருவை சிந்திக்கணும், குருவை மனசில் வைக்கணும். குரு பூர்ணிமா அன்னைக்கு வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. எனக்கு பயங்கரமான காண்டு வரும். அப்போ நான் சொல்லவா, அனுதினமும் உனக்கு குரு பூர்ணிமா, அனுதினமும் குருவை நினைக்கணும், அனுதினமும் குருவை வணங்கணும், அனுதினமும் மனசார குருவை வாழ்த்தணும். குரு பூர்ணிமா ஒரு நாளைக்கு குரு வாழ்த்து போட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சா? குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள், குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் வரும். எனக்கு கோபமாக வரும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. திருமூலர் சொல்லியிருக்கிறான். குருவுக்கு என்ன கணம் கொடுத்துருக்கான்? குரு 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கட்டுமாப்பா, குரு உருவை சிந்திச்சிரு. உள்ள உன் மனசுக்குள்ள குரு உருவை நினைச்சு பாரு, குரு கூடதே இருப்பாரு. அது என்ன குரு பூர்ணிமாவுக்கு மட்டும் வாழ்த்து போடுறது? அனுதினமும் குரு பூர்ணிமா, அனுதினமும் குருவை நினைக்கணும், மனசார வாழ்த்து சொல்லணும், வணங்கணும். அவனுக்கு குரு கூடவே இருப்பார். நான் குரு பூர்ணிமாவுக்கு வாழ்த்துக்கள் கூறுவரை குற்றமாக பேச வரவில்லை, திருத்திக் கொள்ள சொல்கிறேன். இதை வேற விதமாக அர்த்தம் எடுத்து வேற மாதிரி கமெண்ட்ஸ் போடுவாங்க. அப்போ குரு பூர்ணிமானிக்கு வாழ்த்து சொன்னவங்களாம் முட்டாளா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. உன்னை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் குரு பூர்ணிமா, அதான உண்மை. அனுதினமும் குருவை நினைக்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும், அவர் திருநாமத்தை சொல்லணும், அவர் திருவார்த்தையை கேட்கணும். குரு கூடவே வருவார். நான் சொல்லலை சார், மந்திரத்திலே திருமந்திரத்தை சொன்ன திருமூலன் சொல்கிறான். குருவுக்கு என்ன கணம் கொடுத்துருக்கான். ஆமாவா இல்லையா? அப்போ பிரபாகர் சொன்னார், பிரபாகர் சொல்லலை, திருமூலர் சொன்னார். நினச்சி பாருங்க. சரி, சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். ஒரே சப்ஜெக்ட் தான் முடியும் போல இருக்கு. நான் 5 சப்ஜெக்ட் கொண்டு வந்தேன், ஒரே சப்ஜெக்ட் தான் முடியும் இல்லை. அடுத்தடுத்து ஆளுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்பு தரணும் இல்லையா? அடுத்து சனியோட நட்சத்திரம் பார்த்தோம். பூசம் 2, அனுஷம் 2,
உத்திரட்டாதி 2, பூசம் 2 கடகத்திலே 3வது பாதம், அனுசம் 2 விருஷகத்திலே 3வது பாதம், உத்திரட்டாதி 2 மீனத்திலே 3வது பாதம் என்றதால் நிச்சயமாக அதுவும் புஷ்கர நவாம்சம் என்ற தன்மையால் ஒருவருக்கு நன்மை செய்ய இயலாது. மிஞ்சி போனது புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், விசாகம் 2ஆம் பாதம், பூரட்டாதி 2ஆம் பாதம், காற்று ராசிகளிலே அது 8வது பாதம். கார்த்திகை நட்சத்திரம் 1வது பாதம், உத்தரம் 1வது பாதம், உத்திராடம் 1வது பாதம், நெருப்பு ராசிகளிலே 9வது பாதம். ராகுவின் நட்சத்திரங்களுடைய சுவாதி 4ஆம் பாதம், திருவாதிரை 4ஆம் பாதம், சதயம் 4ஆம் பாதம், காற்று ராசிகளிலே 6ஆம் பாதம், 9ஆம் பாதங்கள், 8ஆம் பாதங்கள், 6ஆம் பாதங்கள், தேர்வு செய்யப்பட்ட பாதங்கள் மொத்தம் 9 பாதங்கள் தான். அதில் ஃபஸ்ட் ரேங்க் 8ஆம் பாதங்களுக்கு போகும். புனர்பூஷம் 2, பூரட்டாதி 2, விசாகம் 2லே நின்று ஒருவருக்கு கிரகம் திசை நடத்த வேண்டும். அது அற்புத பலனை தரும் என சொல்லி நம்பாதீர்கள். அதில் இன்னொரு சுச்சம் இருக்குது. சரிங்களா? யார் நிற்கணும்னு கணக்கு இருக்குது, சொல்கிறேன். அப்போ 8ஆம் பாதத்துக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு பூரட்டாதி 2, விசாக 2, புனர்பூஷம் 2. 9ஆம் பாதங்களுக்கு 2வது ரேங்க்கு கார்த்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1. 6ஆம் பாதங்களுக்கு 3வது ரேங்க்கு திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4. கிளியரா? போதுமா? அப்போ 24 நட்சத்திர பாதங்கள் புஷ்கர நவாம்ச பாதங்கள் என்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்சத்திர பாதங்கள் வெறும் 9 பாதங்கள். 108 பாதங்களில் 9 பாதங்கள் மட்டுமே அற்புத புஷ்கர நவாம்ச பாதங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் 12இல் 1 பங்கு. 108 நட்சத்திர பாதத்தில் 9 பாதங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 12இல் 1 பங்கு. 108ல் 9 என்ன? 12ல் 1 பங்கு. ஆமாவா? ரைட். சரி, அடுத்த சப்ஜெக்ட் போகலாமா? இப்போ முதல் அந்த தேர்வில் ஃபஸ்ட் வந்தது என்ன? 8ஆம் பாதம். புனர்பூஷம் 2, பூரட்டாதி 2, விசாகம் 2. ஓகே. இப்போ புனர்பூஷம் 2ல் ஒரு கிரகம் நிற்கிது வச்சுக்கலாம். நிச்சயம் அதை என்ன பண்ணணும்? அது பண்ணுமான்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ அது நல்லது பண்ணுவான்னு இப்போ பார்த்தா தான் தெரியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதோடு நான் இந்த சப்ஜெக்டை நிறைவு பண்ணுவேன். மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். இதே மாதிரி போய் கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரே ஒரு பாதம் புனர்பூஷம் 2ஆம் பாதத்தை நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் புனர்பூஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் இயற்கையாகவே புஷ்கர நவாம்சம் என்ற அந்தஸ்தை கொன்ற பாதம். மேலும் அந்த பாதமானது அந்த ராசியிலே 8வது பாதமாக வருகிறதால் முதல் அந்தஸ்தை பெறுகிறது. அப்படியே விசாக 2, அப்படியே பூரட்டாதி 2 நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? சரியா? சரி. இப்போ புனர்பூசம் 2லே நவ கிரகங்களும் நிற்பதாக கற்பனை செய்து கொள்வோம். புனர்பூசம் 2லே நவ கிரகங்களும் நிற்குது. ஒருத்தருக்கு சூரியன் நிற்குது, ஒருத்தருக்கு சந்திரன், ஒருத்தருக்கு செவ்வாய், ஒருத்தருக்கு புதன், ஒருத்தருக்கு குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது. 9 பேர் நிற்கிறாங்க. இல்லை யார் வந்து ஒரிஜினலாக ரிசல்ட் கொடுப்பார்? அந்த 100% அந்த புஷ்கராம்சத்தை ரிசல்ட்டை அப்படியே எடுத்து கையில் இங்கே வாப்பா இப்படி கூப்பிட்டு லட்டு மாதிரி. யார் சொன்னா? லட்டு மாதிரி அப்படி கொடுக்கறது. லட்டுலையும் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ. சரிங்களா? லட்டுன்னு சொல்லி இப்போ லட்டுலையும் பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அதனால் ஏதாவது மைசூர் பாகு மாதிரி அப்படின்னு சொல்லுங்க, லட்டு மாதிரின்னு சொல்ல. உடனே அப்படி பார்ப்பாங்க, என்ன லட்டுங்கிறாந்தாள், ஓ இவனுக்கு அவனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கு. அங்கேயும் சிக்கலாயிருச்சு, லட்டுலையும் பிரச்சனை. சரி, ஓகே, அது நமக்கு வேண்டாம். இப்போது புனர்பூஷம் 2ஆம் பாதத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. சூரியன் முதல் கேது வரை. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது 9 பேர் இருக்காங்க. இருக்கட்டும், முதல்ல ஒவ்வொருத்தராக பார்ப்போம். சூரியன் நிற்கிறாரு, புனர்பூஷம் 2ல் நிற்கிறாரு. சார் புனர்பூஷம் 2 சார், நீங்கள் தான் சார் சொன்னீங்க, அது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு சூரியன் இருக்காரு, சூரியன் நல்லது செய்வாரா? பார்க்கலாம், ஏன் அவசரப்படுறீங்க? பார்ப்போம். இப்போது ஒரு ரூல்,
நின்ற கிரகம் முதல் நட்சத்திர நாதன் வரை, நின்ற கிரகம் முதல் அந்த கிரகம் நின்ற நட்சத்திர நாதன் வரை உடுமகா திசையில் என்ன வேண்டும்? அங்க 2 4 6 8 9 வரணும். 1 3 5 7 வரக்கூடாது. அப்ப சூரியன் முதல், சூரியன் எங்க இருக்கிறாரு? குரு பகவானுடைய நட்சத்திரத்தில். சூரியன் முதல் குரு வர என்னங்க? சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு. அப்படின்னா புனர்பூச 2ல் குரு நின்று சூரியன் நின்று பிரயோஜனம் இல்லை. போச்சா? புரிஞ்சுதா புரியலையா? புனர்பூஷம் 2ல், பூரட்டாதி 2ல், விசாகம் 2ல் சூரியன் நின்றும் பிரயோஜனம் இல்லை. சூரியன் தானே நிற்கிற கிரகம். நட்சத்திரம் தந்தவர் குருவா? சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு. என்ன வந்துருச்சு நம்பரு? 5ஆம் நம்பர் வந்துச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. பேசுங்க. யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. பேசிக்கே தெரியாதா? பேசிக்கே தெரியாமல நீங்களே ஜோதிடராக இருக்கீங்களா? எப்படி இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க? இன்ட்ராக்ஷன் வேண்டாமா? சூரியன் முதல் குரு வரை எண்ணுங்கன்னா அமைதியாக இருக்கீங்க. வாட் இஸ் ராங் வித் யூ? வெதர் சப்ஜெக்ட் இஸ் நாட் ஓகே, ஆதர் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். மறுபடியும் சொல்கிறேன், 2 மேட்ரு தான். ஒருத்தர் உட்காந்து பேசுகிறான், 2 எதிரில் கேள்வி கேட்குறான், பதிலே வரலைன்னா 2 மேட்ரு தான். சப்ஜெக்ட் பிடிக்கலை, சப்ஜெக்ட் புரியலை, என்னன்னு சொல்லுங்க. ஒன்று பிடிக்கலைன்னு சொல்லுங்க, என்கிட்ட சப்ஜெக்ட் இருக்கு. புரியலேன்னு சொல்லுங்க, சாயந்தரம் உட்காந்து கிளாஸ் நடத்திட்டு போகிறேன். 2மே சொல்லாமல் சத்தமில்லாமல் இருந்தீங்கன்னா வாட் இஸ் ராங் வித் யூ? ஐ டோன்ட் நோ. நீங்கள் தான் பேசுகிறீங்க, பக்கத்தில் சார் பேசுகிறாரு, மற்ற யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. இங்கே கவனிங்க சார், கிடைக்காத சப்ஜெக்ட் சார், கிடைக்காத சப்ஜெக்டு. புஷ்கராம்சத்தை பற்றி தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிட்டு தப்பு தப்பாக சொல்லிட்டு தெரிகிறோம். ஒரு குறிப்பிட்ட புஷ்கராம்சத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் நின்று அந்த திசை ஒருத்தனை பால் பண்ணியிருக்கு சொல்லிகிட்டே ஒருத்தருக்கார் இப்படி இப்படிங்கிறாரு, நான் தான் சாட்சிங்கிறாரு. அப்போ ஒரு ஆள் சாட்சி உள்ளே இருக்காரு. ஏமாந்து போன ஒரு பாவம். ஜோதிடர்களால் அமோகமாக சொல்லப்பட்டு அந்த திசையை எதிர்பார்த்து ஏமாந்து போனவர். அந்த காயத்துக்கு மருந்து போட வேணாமா? அந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாடிக்கு அப்படி எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் சங்கடமெல்லாம் படலை. உங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியல. ப்ளீஸ் ஃபாலோ மீ. பாருங்க, புனர்பூச 2ல் சூரியன் நட்சத்திரம் தந்தது குரு. சூரியன் முதல் குரு வர என்னணும்? சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு. 5 புனர்பூஷம் 2லே நின்று சூரிய திசை உங்களுக்கு நடக்குதா? எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சூரிய திசையில் நீங்கள் லாக் ஆக போறீங்க. லாக் ஆகிடும். ஆனால் ஜோசியர் என்ன சொல்லி அனுப்புவார்? ஏய் புஷ்கராம்சம் யா, புனர்பூச 2 கிடைக்காது. ஆனி மாதத்தில் கிட்டத்தட்ட கடைசியில் பிறந்திருக்கிற சூரிய பகவான் புனர்பூச 2ல் புஷ்கராம்சத்தில் நிற்கிறான். சூரிய தசை இன்னும் 3 மாதத்தில் ஆரம்பிக்க போகுது. 6 வருஷம் நீ தான் ராஜா, 5 வருஷம் ராஜா, 6வது வருஷம் அது கூஜா. எங்கேயோ ஒரு பக்கம் உன்னை கவுத்திட்டு போயிடும் அந்த சூரியன். யூ ஷுட் பி ஸோ கேர்ஃபுல். யூ ஷுட் ஹேண்டில் தட் சூரிய தசா பக்கா. புரிஞ்சதா? புனர்பூஷம் 2ஆம் பாதத்திலே சந்திரன். நீங்கள் தான் கவுண்ட் பண்ணி சொல்லணும், நான் பேச மாட்டேன். நான் மேட்ரு சொல்லிட்டேன். சந்திரனை சொல்லுங்க. நின்ற கிரகம் முதல் நட்சத்திர நாதன் வரை எண்ணணும். ஆமாவா? அப்போ புனர்பூஷம் 2ல் சந்திரன் செவ்வாய் ராகு குரு 4 க்ஷேமம். புனர்பூஷம் 2லே சந்திரன் என்று திசை நடத்தினால் அந்த சந்திரன் கண்டிப்பாக உனக்கு க்ஷேமம் தருவான், உன்னை வாழ வைப்பான். க்ஷேமம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சம்பத்து ஆரோக்கியம்னு அர்த்தம். எத்தனை வியாதி இருந்தாலும் அந்த சந்திர தசை அங்கே வரும்போது உன்னை காப்பாற்றிடும். அற்புதமான மருத்துவர்கள் உனக்கு கிடச்சிருவாங்க. உனக்கு உன் வியாதி குணமாகி நீ ஜெயிச்சு மேலே வந்துடுவேன். பொதுவாகவே ஒருத்தரை பார்த்து என்ன கேட்குறோம்?
சேமமாக இருக்கீங்களான்னு கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைஞ்சிருக்கீங்களா, நல்லா இருந்திருக்கீங்களா, நல்ல வாழ்க்கை இருக்கா, நல்ல சம்பாத்தியம் இருக்கா, வீடு வாசல் இருக்கா, காரு பங்களா இருக்கா, சம்சாரம் இருக்கா, குழந்தை இருக்கான்னு அர்த்தம். அதான் சேமம். ஒருத்த சேமமாக இருக்கான்னா இதெல்லாம் இருக்கணும். இதில் ஒன்று இல்லாட்டாலும் அவன் சேமமாக இல்லை. ஆமாங்க, இதில் ஒன்று இல்லாட்டாலும் ஒரு ஆள் இருக்காரு 30 கோடி சொந்தக்காரன், கல்யாணமே இல்லை. நீ எப்படி சொல்லுவ சேமமாக இருக்கான்னு? சந்ததி முடிஞ்சு போச்சு. என்ன சார் சிரிக்கிறாரு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கிட்ட பெரிய செல்வம் இருக்கு, ஐ ஆம் ஏ பேச்சுலர். நான் சேமமாக இருக்கேன் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் எப்படி சொல்ல முடியும்? வெளியே சொல்லிக்கலாம், சார் சேமமாக இருக்கீங்களா? சேமமாக இருக்கேன். நீங்கள் சேமமாக இருக்கீங்களா? நான் சேமமாக இருக்கேன். என்ன சேமமாக இருக்கிறேன்? முடிஞ்சு போச்சு. அப்போ நாளாங்கிற அந்த 4ஆம் நட்சத்திரத்துக்கு அவ்வளோ கணம் உண்டு. புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், மிதுனத்திலே 8ஆம் பாதம், அதுக்கே தனி ரேங்க்கு. அங்கே நிற்கிற சந்திர பகவானுக்கு அந்த குரு பகவான் 4ஆவதாக வர்றதுனால சந்திரன் புனர்பூசம் 2ல் நின்னா சூப்பர். செவ்வாய், சூரியன் முடிச்சிட்டோம், சந்திரன் முடிச்சிட்டோம், செவ்வாயா? புனர்பூசம் 2ல் செவ்வாய். செவ்வாய், ராகு, அப்ப புனர்பூசம் 2ல் யாருக்கு செவ்வாய் இருக்கோ அவங்களுக்கு 3 விபத்து. விபத்து என்றால் மீண்டும் கூறிக்கொள்கிறேன், அவர்களை எங்கேயாவது போய் ஒரு காரில் போய் கீழே விழுந்துருவாங்க, ஒரு விபத்தை சந்திச்சிருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த செவ்வாய் திசையானது அவனுக்கு எங்கேயோ ஏதோ ஒரு மாபெரும் இழப்பை தரப்போகிறது. அது தொழிலா, தொழில் துணையா, வாழ்க்கையா, வாழ்க்கை துணையா, நட்பு துணையா, எங்கேயோ ஏதோ ஒன்றா இழக்க போகிறான். அதுதான் விபத்து. ஆமாவா இல்லையா? சடன் டெத்தில் ஹஸ்பண்ட் போனது உண்டா? சடன் டெத்தில் ஒய்ஃப் போனது உண்டா? ஒரே மகன் போனது உண்டா? மருமகன் போனது உண்டா? மருமகள் போனது உண்டா? இதெல்லாம் விபத்து. இதுக்கு என்ன பேரு? விபத்துனா என்ன சார்? திடீர்னு ஏற்படுறது பேர் விபத்து. திடீர் மரணம் விபத்து. அந்த சம்பவங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். போய் பாருங்க, ஜாதகம் எடுத்து. ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா 12 வீட்லையும் 3ஆவது நட்சத்திர பாதத்தில் நின்று தசை நடத்தக்கூடாது. ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறேன். அஸ்வினி 3, கார்த்திகை 4 சொல்ல மாட்டோம், அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க, நாங்கள் வீட்டில் போய் போட்டு பார்த்துக்குறோம். திருவாதிரை 1, பூசை 2 கடக்கடன்னு சொல்லி வரணும் சார். அதெல்லாம் 3ஆம் நட்சத்திரங்கள். அந்தந்த வீட்டில் 3ஆம் நட்சத்திரம் அங்கே நின்றுச்சுன்னா அது சிக்கலை கொடுத்தே தீரும். அப்போ புஷ்கர நவாம்சம் என்ற தகுதியை பெற்றிருந்தாலும் நிற்க வேண்டியவன் நிற்கணும். செவ்வாய் பார்த்துட்டோமா? அடுத்த ராகு பார்ப்போமா? எங்கே ராகு? புனர்பூஷா 2ல் ராகு, சூப்பர். ராகுக்கு குரு 2, புனர்பூஷம் 8, 2 சம்பத்தா, 8 மைத்திரமா. அந்த ராகு தாங்க அள்ளி கொடுப்பான். அந்த ராகு திசை தான் பட்டை கழட்டும். காலப்பகையால் அந்த ராகு மாட்டிக்கிறோம். அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடணும். அந்த பரிகாரம் அழகாக பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த ராகு திசை அள்ளி கொடுத்து அவனை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடும். பாருங்கள், ராகு நின்னாலும் எங்கே நிற்கணும் பார்த்தீங்களா? ஆமையிடம் எருது சுறா நண்டு கண்ணி, அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகலை. ஆமையிடம் எருது சுறா நண்டு கண்ணி வேலைக்கு ஆகலை. 55 மார்க்கு, 60 மார்க்கு. பராசர பகவானை நான் குறைத்து பேசவில்லை. அவர்லாம் மிகப்பெரிய ரிஷி, மிகப்பெரிய ஞானி. அவர் திருவடியை தொட்டு வணங்கணும். பராசரெல்லாம் போய் அவனெல்லாம் ஒரு மனசன அப்படியே பேசுறது தப்பு. அவனா மகா ரிஷி, மகா ஞானி. காலத்தால் ஒத்து வராமல் போயிடுச்சு. அப்போ ராகு தசை நடத்தணும். குரு பகவானுடைய நட்சத்திரங்களிலே 2ஆம் பாதத்தில் நின்று நடத்தணும். அதுதான் அள்ளி கொடுக்கும். புரட்டாதி 2, புனர்பூசம் 2, விஷாக 2, அங்கே நிற்கணும் ராகு. கடைசி வரைக்கும் கொடுக்கலனாலும் கடைசியில் போகும்போது ஒரு பல கோடியை தள்ளிட்டு போயிடுவான். ராகு திசை நடக்கு சார், ஒன்றுமே இல்லை. ராகு திசை ஒன்றுமே இல்லை, பொறு. திசையே நம்ம முடிக்கலை, பொறு சார். ராகு திசை முடிக்க ஒரே வாரம்தான் இருக்குது. ஒரு வாரத்தில் கொடுத்துட்டு போயிடுவான்.
ராகு நினச்சானா ஒரே வாரத்தில் தட்டி எறிஞ்சிட்டு போயிடுவான். சரிங்களா? ஒரு இடத்துல வந்து பொண்ணு வந்து கல்யாணம் மச்சங்க ஒருத்தனுக்கு, இவனோட சொத்து மதிப்பு இன்றைக்கி 1.5 கோடி. பொண்ணு சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? நம்ப மாட்டீங்க, அதனால சொல்லலை. 200 கோடி. இவங்க ஃபேமிலி, இவங்களுடைய ஒரு டிக்னிட்டி, இவங்க அந்தஸ்து, இவனுடைய ஒரு பர்சனாலிட்டி, இவனுடைய படிப்பை கண்டு அவன் பொண்ணு கொடுத்துட்டான். ராகு திசை முடிய 15 நாள் இருக்கு. புனர்பூசம் 2ல் ராகு. என்ன பாருங்க, அப்போ கிரகங்கள்லாம் எப்படி வேலை பார்க்குது பாருங்க. நிச்சயமாயிடுச்சு. ராகு திசை முடிய 15 நாள் தான் சார் இருக்கு. 200 கோடிக்கு சொந்தக்காரே ஒரே பொண்ணு. நினச்சி பார்த்துருப்பானா? என்ன இதை நம்மளை மாதிரி ஐடி படித்தவ வருவா, அவள் ஒரு 50 ரூபா வாங்குவா, நம்ம ஒரு 80 ரூபா வாங்குகிறோம். சரி ரைட்டு, மாதம் 1.25 லட்சம், ஒரு 50 ரூபா செலவு பண்ணாலும் 80 ரூபா மிச்சம் பண்ணலாம். நம்ம தான் உடனே பிளான் பண்ணுவோமே, ஒரு இடத்த வாங்கிடலாம், ஒரு ஊட்ட கட்டிடலாம், 2 பிள்ளையை பெற்றுடலாம், படிக்க வச்சிடலாம், பாட வச்சிடலாம். 200 கோடிக்கு சொந்தக்காரன். சொல்லுங்க சொல்லுங்க. பேசவே பேசாது, அது பேசவே பேசாது. அது பேசவே பேசாது. 17 8ஆம் வீட்டில் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. அஸ்த நட்சத்திரம் யாரு? இப்போ தானே கதை சொன்னேன். யாரு? கருவூரார். அஸ்தம் எங்கே இருக்கு? கரூரில் இருக்கா? கண்ணியில் இருக்குன்னு சொல்லுங்க. பரணி எங்கே இருக்கு? மேஷத்தில். என்னது? 8. ஊடு 8ங்க. அப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம்? சந்திராசமம். இந்த சந்திரனுக்கு அந்த சந்திரன் 8ல் சந்திராசமம். 17 தனியாக பேசும். சந்திராசமம் என்ன தொடாது போடான்றோம். 17 என்ன சொல்லிடும்? சந்திராசமம் என்னை தொடாது, போ ஓடிரு அப்படின்றோம். 17 கிடையவே கிடையாது. 18 பணப்பகை. அங்கே மாட்டிக்குவோம்.